Hi, good evening, everybody. Hope you're all doing well. Hope you're all happy and safe at home. Yes, very important. And today we're going to talk about something really disturbing that has happened in the last few weeks. Yes, I'm talking about the sexual abuse that has happened to a child. And the past 2 weeks has been really crazy for a lot of us. It has triggered a lot of our traumas, even the adults and even the people who are not in direct contact, but still the wave has impacted us as well. So கஷ்டமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அண்ட் தட்ஸ் வை ஐ ஹவ் டேக்கன் மை ஓன் டைம். லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் ஆஸ்ட் மீ, டிஎம்ல கேட்டுருந்தீங்க, ஏன் நீங்கள் பேசலை, ஏன் நீங்கள் இதை பற்றி எதுவுமே லைவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஐ ஜஸ்ட் டுக் மை டைம் அண்ட் ஐ ஆல்சோ தாட் தட் there has to be a way to it, that holding and sitting with things has to be a part of this process. So adnalda I took my time. I wanted right people to come and speak. So we have two people with us, we have two guests with us. One is I don't know what to tell about him. He's doing an amazing job. He's the first engineer turned social worker who's part of Aware India 2020, and he's also mental health advocate, child sexuality awareness person. Everything he's doing, whatever is there in his plate, to ensure all this is being reached to every class of our society. And he's Sandhyan Tilagavati, and the other person is our very own Sangeeta Parthasarathy, a mother of two awesome babies. So without further ado, நம்ம களத்துல இறங்கி, எஸ், ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த டாபிக் எந்த ஆங்கிள் பேசணும் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேசிக்ஸ் கவர் பண்ணிட்டோம். ஹாய் ஹாய், குட் ஈவினிங். கடந்த ஒரு வாரமாக இந்த இன்ஸ்டா லைவ்ல உங்க ரெண்டு பேரோட மூஞ்சிய நாங்க வேற வேற ஹேண்டில்ஸ்ல, வேற வேற பிளாட்ஃபார்ம்ஸ்ல, வேற வேற லாங்குவேஜ்ல, கருத்து மேல கருத்து, ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. வாட் எவர் யூ கைஸ் ஆர் டூயிங் இன் யோர் ஓன் வேஸ், யூ கைஸ் ஆர் ஜஸ்ட் டூயிங் சம்திங் தட் இஸ் கிரிட்டிக்கல் டு அன் எக்ஸ்டென்ட் வேர், ஏன் நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது இதெல்லாம் ஏன் யாரும் நம்மளுக்கு சொல்லல, இது ஒரு ஏபிசிடி படிக்கிற மாதிரி தானே இருக்கு, அந்த மாதிரிதான் இருக்கு. இது ஒரு ஹியூமன் பாடியோட சேஃப்டி நெட் போடணும் அப்படின்னா அதோட இது ஏபிசிடி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆனா இது இல்லாம நம்ம வளர்ந்துட்டோம். லைக் லாட் ஆஃப் பீப்புள் டிஎம் மீ அண்ட் ஆஸ்க்ட் இந்த மாதிரி. அப்புறம் இந்த பர்சனல், இந்த சுத்தி அக்கம் பக்கத்துல இந்த ஹோம்ல இருக்கிற அந்த ஆபீஸ்ல இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ஸ், இல்ல இந்த கம்யூனிட்டிஸ்ல வீட்டு ஃபேமிலிஸ்குள்ள இருக்கிற வாட்ஸ்அப் குரூப், எங்க பார்த்தாலும் இந்த டாபிக் தான் 2 வாரமா ட்ரெண்டிங்கா இருக்கு. இப்பவும் வேற வேற மாதிரியான டைமென்ஷன்ஸ்ல இது ட்ரெண்டிங்கா தான் இருக்கு. பட் இது ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸ் அப்படின்னு சொல்லி விட முடியாது. எனக்கு என்னன்னா ஒரு 2-3 வீக்ஸ்ல இது இப்படியே ஸ்டாப் ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் நிறைய டைமென்ஷன்ல பேசுனீங்க. அதுல டியூ ரெஸ்பெக்ட் டு எவ்ரிபடி. லைக் வி வர் ஜஸ்ட் லிசனர்ஸ் அண்ட் அப்சர்வர்ஸ் அண்ட் அப்சர்விங் எவ்ரிதிங். எல்லாருக்குமே நிறைய ஷாக். நிறைய மதர்ஸ் என்கிட்ட கேட்டாங்க, என்னோட அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு மதர், ஏதாவது என் குழந்தைக்கு ஆயிடுமா அப்படின்ற பயத்திலேயே தான் இப்ப எல்லாரும் இருக்கும். ஏன்னா எங்க கிட்ட டூல்ஸ் இல்ல, எங்க கிட்ட அறிவு இல்ல. எனக்கு ஆனா ப்ரொடெக்ட் பண்ணணும் என் பாப்பாவை, என் குழந்தைய. பட் எப்படி பண்ணறது தெரியல. அந்த ஒரு இன்டென்ஷன் இருக்கு, ஆனா ஹேண்டிகேப்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் ரைட் நவ we are all there. So that's why, so in the live is totally focused on not on the basics of child sexual abuse. அது நிறைய இடத்துல பேசுறாங்க, it is there. பட் அடுத்தது அதான் டைட்டிலே what nextங்கிறது தான். ஸோ இது ஸோ நீங்க சொல்லுங்க சந்தியன், இது ஒரு திடீர்னு ஒரு நாள் நடக்கிற விஷயமே கிடையாது. இது அப்படியே ஒரு சினிமாவோட ஸ்கிரிப்டை எப்படி டிசைன் பண்ணி நம்ம பாக்குறோமோ அந்த மாதிரி ஒருத்த தீவிரமா உட்காந்து யோசிக்கிறான்னா
அவன் யாரோ கூட கிடையாது, நம்ம பக்கத்திலேயே உட்காந்துதான் அவன் யோசிக்கிறான் நம்மளுக்கு. ஆனா நம்மளுக்கு தெரிய மாட்டேறான். அவ்வளவு கண்மூடித்தனமா நம்ம இருந்திருக்கோமா? ஸோ முக்கியமான விஷயம் நீங்க சொன்ன அதே விஷயம் தான். லைக் இது வந்து திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, ஒரு பீரியட் ஆஃப் டைம் எடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள். நாம அந்த அளவுக்கு வந்து கவனக்குறைவா இருந்து விட்டுடுறோமா அப்படிங்கிறது தான் நாம யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். லைக் என்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம குழந்தைங்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கோம். லைக் ஸ்கூல்ஸா இருக்கலாம், வீடா இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஜென்ரலா வந்து ப்ரொடெக்டிங் சில்ட்ரன் இஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ப்ரொடெக்ட் அ சைல்டு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். பட் விஷயம் என்னன்னா, ஹவு இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரேஸ் அ சைல்டு, சிமிலர்லி இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு அபியூஸ் ஒன். இப்படிங்கிறது தான் நாங்கள் ஃபாலோ பண்றது. ஏன்னா நம்மளோட பொறுப்புல இருந்து கை கழுவி கவனக்குறைவா இருக்கிறதுனால தான் நிறைய தவறுகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அப்ப ஒரு 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 இன்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ஒரு செக்ஷுவல் இன்டென்ட் இருக்கக்கூடிய பர்சன் தன்னோட நோக்கத்தை அடையிறதுக்கு அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்காக உட்காந்து அட்வான்ஸாக யோசிச்சு இந்த விஷயங்கள் பண்ணுறப்ப ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் நம்ம குழந்தைங்களோட டெய்லி பேசுறதுக்கு, அவங்களோட இன்னும் ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம ஒதுங்கி அந்த குழந்தைங்களை ஓப்பன் அப் பண்ணாமே, அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸை கொடுக்காம ஓடிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வாட் வி ஆர் ரன்னிங் டுவர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே கொஸ்டினாக இருக்கணும். ஸ்கூல்ஸ் எதை நோக்கி ஓடிட்டு இருக்கு, எதை நோக்கி பசங்களை ஓட வச்சுட்டு இருக்கு, பேரண்ட்ஸ் எதை நோக்கி நம்ம குழந்தைங்களை தயார்படுத்திட்டு இருக்கோம், சொசைட்டியா குழந்தைங்களை நம்ம எப்படி பார்க்கறோம், இப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே இப்போ அவசியமா தேவைப்படுது. பிகாஸ் ஒன்லி தென் வி குட் அட்ரஸ் அண்ட் பேண்டமிக். லைக் இப்போ நம்ம பேண்டமிக்ல இருக்கோம், இது வந்து ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய ஒரு பேண்டமிக். ஸோ ஹூ இஸ் கோயிங் டு லிசன் டு இட், ஹூ இஸ் கோயிங் டு ஸ்டாப் இட்? ஸோ ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கிறப்பையும் ஒரு 1 or 2 weeks நீங்க சொல்ற மாதிரி பேசுறோம், நம்மளோட கோபத்தை வெளியே காமிக்கிறோம், we are ranting on social media, but soon after that we just move on with our own priorities. ஸோ அப்போ அந்த 1 or 2 weeksக்குள்ளார நீங்க என்ன கன்ஸ்ட்ரக்டிவா பண்ண போறீங்க யோசிச்சீங்க. அட்லீஸ்ட் உங்க வீட்லயாச்சும் ஒரு சேஃபர் ஸ்பேசஸ் கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கா அப்படிங்கறத எல்லாருமே கொஸ்டின் பண்ணி அதுக்கான எஃபர்ட்டை போட்டாலே போதும். நீங்க வந்து ஃபேஸ்புக்ல போடணும், ஒரு ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட் வேணும்லாம் கேட்கவே தேவையில்ல. உங்க வீட்டுல அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணிருக்கீங்களா? அதுதான் ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கிறப்ப நீங்க உங்களுக்குள்ளார கேட்டுக்கக்கூடிய கேள்வி. அதை வச்சுதான் வி குட் அட்ரஸ் திஸ். சரி, ஏன்னா எல்லாருக்குமே அந்த கேள்வி வரப்ப நீங்க அதுக்கு ஆக்ட் பண்ணீங்கனாலே போதும். நீங்க ரியாக்ட்லாம் பண்ண தேவையில்ல. வெளியே உங்க வீட்டுல அந்த சேஃப் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னா, அப்படி எல்லாருமே நினைச்சாங்க உங்க வீட்டுல பண்ணாங்களே போதும், சொசைட்டி வில் சேஞ்ச். ஸோ அப்ப இந்த விஷயத்த வந்து நம்ம பேசுறப்ப லைக் மோர் தென் கலெக்டிவா ஒரு சொசைட்டியா பார்க்கறத விட இண்டிவிஜுவலா வாட் ஐம் டூயிங், வாட் மை ரோல் இன் சேஃப்கார்டிங் சைல்ட். நான் ஒரு பேரண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் ஒரு டீச்சரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் குழந்தைகள் சார்ந்து அந்த எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கோம். தெரிந்தும் தெரியாமலும் நம்ம அன்றாட வாழ்க்கையில குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ற மாதிரியான ஒரு ஸ்பேசஸ்குள்ள தான் நம்ம இருக்கோம். அப்படிங்கிறப்ப என்னோட ரோல் என்ன அந்த குழந்தைய பாதுகாப்பா வச்சுக்கிறது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்துட்டாலே போதும். ஐ கேன் கிரியேட் அ சேஃபர் என்விரான்மெண்ட் ஃபார் எ சைல்ட். ஸோ இந்த விஷயத்த ஜென்ரலாவே எல்லாருமே பண்ணலாம். பட் அதை பண்றதுக்கு தான் நமக்கு இவ்வளவு நாள் ஓடிட்டு இருக்கு. கரெக்ட். ஏன்னா ஐ டோட்டலி பிலீவ் ஒரு குழந்தைக்கு நடந்தா என்ன, 100 குழந்தை ஒருத்தருக்கு நடந்தாலுமே we have all failed தான் நான் நினைக்கிறேன். இட் டசன்ட் மேட்டர். ஒருத்தருக்கு தானே நடக்குது, இது வந்து புதுசு இல்ல இந்த மாதிரி. அது வந்து எத்தனை பேருக்கு நடந்திருக்கு, எத்தனை பேரால பேச முடிஞ்சிருக்குங்கிறது கேள்வியே இல்ல. இப்போ ஒரு 20 பேர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு இந்த கதை பெருசா இருக்கு. ஆனா 20 கோடி மக்கள் அவங்க டே அவுட்ல இதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க and they are not able to speak. சோ யாரோ ஒருத்தருக்கு நடந்தாலும் சரி, சோ we have failed as a system. சோ சங்கீதா அக்கா, நீங்க சொல்லுங்க, as a system or something as a society. எனக்கு வந்து something that irked me was very disturbing was அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு பப்ளிக்கு ஒரு ஸ்பேஸ் பேசுறதுக்கு கன்சிடர் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட. அதுல அந்த வார்த்தையே இல்லாம சிஸ்டம்ல தப்பு இருக்குன்னு அவங்க ஒத்துக்கிறாங்களாம். ஆனா அந்த வார்த்தையை அப்படி யூஸே பண்ணல. we are against it, we don't accommodate, we don't tolerate-ங்கறவங்க what are you not tolerating? அந்த what அப்படிங்கற வார்த்தை. so இன்னைக்குமே நான் sometimes I feel that they are not acknowledging the word, they are not acknowledging the emotion. அவங்க ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஃபேஸ காப்பாத்திக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா. சோ இதுதான் இது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். என்ன அப்படின்னா, எனக்கு என்ன பயம், நான் முன்னாடி நிறைய ஃபாரம்ஸ்ல சொல்லியிருக்கேன், எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இதுவும் ஒரு சோசியல் மீடியா கிரேஸுக்காக என்ன ஆயிட போகுதுன்னா, see the unfortunate thing is that
systemically we live in a society which is patriarchal, and systemically we live in a society that constantly devalues and objectifies women's bodies. அதுதான் வந்து விமன் மட்டும் இல்ல, மென்ஸ், அதாவது பவருக்கு கீழே, அதாவது பவர் ஹைரார்கில மேல ஒருத்தன் இருக்கான், கீழே ஒருத்தன் இருக்கான், ஒருத்தனோ ஒத்தியோ வச்சுக்கோங்களேன். அந்த அதுல வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹைரார்கி இருக்கு இல்லையா? இப்ப காஸ்ட் ஹைரார்கி இருக்கு, பிரிவிலேஜ் பணம் ஹைரார்கி இருக்கு, ஜெண்டர் ஹைரார்கி இருக்கு. இதை தவிர யாரும் என்ன மெயினா பேச மாட்டேன்றாங்கன்னா அடல்ட்ஸ் வெர்சஸ் சில்ட்ரன். அதாவது சில்ட்ரன் வந்து எல்லா ஹைரார்கிஸ்க்கும் கீழே இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இப்ப அவங்க தேர் நாட் fully capable yet அப்படின்றப்ப there is an inherent sense that a child comes into the world expecting protection, expecting that the world around them is safe. It is not the child's responsibility. Unfortunately, what we've done is we've turned this whole debate into, and Ila, you know this, right? I've been on many lives where, and the first question என்னன்னா, சமுதாயத்தை நம்மளால திருத்த முடியாது, பட் நம்ம குழந்தைங்களை நம்ம எப்படி இன்னும் பெட்டரா சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா குழந்தைய நீ வந்து பிரிமெச்சூரா அடல்ட் ஆக்க கூடாது. அதாவது என்னன்னா, நீங்க நம்ம எல்லாரும் ஃபெயில் ஆயிருப்போம் as a society, right? So I think you should put the blame and focus where it is and not on the child, right? The onus is not on the child to keep them safe, right? It's the society that needs to rally around to keep the child safe. And so நம்ம வந்து ஒரு ரொம்ப எவ்வளவு கேவலமா we become less than humans, that we should even debate this. And the other thing is, you know, survivor shaming. You know, because those children are on social media, they deserve it அப்படின்றது. And இது ரொம்ப வருத்தமானது என்னன்னா, நீங்க கேட்டிருப்பீங்க இந்த சின்மயா வித்யாலயால ஒரு டீச்சர், ஒரு ஃபீமேல் டீச்சரோட ஒரு ஆடியோ where she's slut shaming the child for talking to a boy, and she's slut shaming the girl's mother for knowing about this and not doing anything, and she's slut shaming the length of the skirts that the girls wear and saying that they deserve it. So இது வந்து அகைன் நீங்க வந்து அபியூஸ்ன்றது வந்து and என்ன தெரியுமா, நம்ம ஆண்கள் வெர்சஸ் பெண்கள் அப்படின்னு அதை மாத்திட்டோம். அது இல்ல. ஏன்னா vulnerable young men or boys also are a part of the same problem, right? And பவர்ல இருக்கிற women, right? இப்ப ஸ்கூல் சிஸ்டம்ஸ்ல இருக்கிற மேனேஜ்மெண்ட், ஸ்கூல் சிஸ்டம்ஸ்ல இருக்கிற டீச்சர்ஸ், most majority of whom are women, have also turned a blind eye, right? So நீங்களும் அந்த ரேப்புக்கு தொணதான் போயிருக்கீங்க as women, right? As much as you put vulnerable young boys in. So I don't think we should be looking at it as just a gendered problem. I think it's a power abuse problem, and அதோட ரூட் வந்து பவர்ல இருக்கு. அந்த பவர் இன்இக்வாலிட்டிஸ் and எவ்வளவு தூரம் நம்ம அந்த பவர் அபியூஸ் பண்றோம் அப்படின்றதுல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கூல் போறதே வந்து ஐயோ என் டீச்சர்ஸ் இருக்காங்க என்ன பாத்துக்கிறதுக்கு அப்படின்ற கண்ணோட்டத்துலதான். ஐ ரிமெம்பர் when as a child there used to be problems in my house. எங்க அம்மா அங்கேயே இருடி, அந்த உங்களோட சாரதா மிஸ் இருப்பாங்க, அவங்களோட உட்காந்துரு, நான் ஒரு மணி நேரம் கழிச்சு வரேன், வந்து கூட்டிட்டு போறேன். Because my mom used to travel for like 12 kilometers and 18 kilometers and then come. Our schools used to be that far. அவ்வளவு ட்ரஸ்ட் இருந்தது. அப்ப நீ எனக்கு நடக்கலையான்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்கு. பட் எங்க அப்பா அம்மா அதுக்கு வந்து ஓபனான கான்வர்சேஷனே வச்சது இல்ல. அதனால என்னால அங்க போய் பேச முடியல. அந்த சேஃப்டி நெட் ஆஃப் கான்வர்சேஷனே வீட்லயே இல்ல. சோ இவர் சொன்ன மாதிரி வீட்ல இருந்து தான் அதை ஆரம்பிக்கணும். பட் தென் வீட்ல எல்லாத்தையும் நம்ம பண்ணி அவங்கள பண்ணாலுமே ஒரு நாள்ல ஒரு 10 மணி நேரம் வந்து ஸ்கூல்ல படிக்கிற பசங்க ஸ்கூல்ல தான் இருக்கும் நாங்க. அப்ப அந்த சிஸ்டமை எப்படி மாத்த போறோம்? அந்த சிஸ்டம்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் வந்து கான்சியஸா கொண்டு வரணும்? மேனேஜ்மெண்ட்லயோ இல்ல ட்ரஸ்டீஸோ, வாட் எவர் த நேம் தட் தே வாண்ட் டு கிவ். ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் தட் நீட்ஸ் டு பி யூஸ்ட் ஃபார் இட். பட் வீட்ல டெஃபினட்டா கொண்டு வரோம். இப்ப ஒரு வருஷம் கோவிட் இருக்கு, நம்ம எல்லாத்தையும் வீட்ல கொண்டு வந்து செட்டில் பண்ணிக்கலாம். பட் குழந்தை வெளியில போகுது, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் வரும் the school premises will come into play. அப்ப என்ன பண்ண போறோம்? இந்த 6 மாசம் வீட்ல இருக்கிற வரைக்கும் the school premises needs to be cleaned இல்லையா, திரும்பி போய் ஜாயின் பண்றதுக்கு. சோ அப்ப what is that the school management should do right away? ஒரு சின்ன 2-3 steps you think that they can do. சந்தியன் சார் சொல்லுங்க சார். Schools நம்ம செகண்ட் ஹோம்னு சொல்லுவோம் ஜெனரலா. So that's what we have been, like especially Indian context la we strongly believe that schools are the second home, and especially children coming from problematic disturbed families ku adha first home. So அந்த இடத்தை இன்னும் சேஃபர் ஆக்கணும் அப்படிங்கிறப்ப we have so much of things to think beyond the academics.
ஸோ அகாடமிக்ஸ்க்கு புஷ் பண்றதை தாண்டி நீங்க லாஸ்ட் 2 decades யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அப்படின்னு பில்டிங் பிளேஸ் ஃபார் புஷிங் தெம் டுவர்ட்ஸ் எனிதிங் லைக் இந்த எக்கனாமிக்லா லைக் அந்த குளோபலைசேஷன் டுவர்ட்ஸா தே ஹவ் பீன் புஷிங் ஸோ மச். ஸோ அப்போ அடிப்படையா தேவையான விஷயங்கள் எதுவுமே போய் சேராம போகுது. ஸோ நம்ம படிச்சுட்டு இருந்த காலத்தில் மாடர்ன் சயின்ஸ்லாம் இருக்கும், இப்போ அது கிடையாது. ஸோ தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் தட் வி கேன் டிபேட் ஆன் டுடேஸ் ஹவு த எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே. அதை தாண்டி இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வரப்ப இட்ஸ் அன் ஐ ஓப்பனர் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே எந்த இடத்துலையும் நம்ம சைல்ட் சேஃப்டிங்கிற ஒரு விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். பிகாஸ் இது எவ்வளோக்கு எவ்வளோ இட்ஸ் பீன் பார்ட் ஆஃப் த கல்ச்சரா, ஒரு கல்ச்சராகவே கிரியேட் ஆகிறதுக்கான மேஜர் ரீசனே என்னன்னா ஒரு வீட்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தவறான பிஹேவியர் இட்ஸ் பீன் பர்பச்சுவேட்டட் மோர் இன் ஸ்கூல்ஸ் பிகாஸ் ஆஃப் விச் வி ஆர் சென்டிங் அவுட் நியூமரஸ் பர்பட்டேட்டர்ஸ் அவுட் எவ்ரி இயர். ஸோ அந்த ஒரு விஷயத்த ஒரு ஸ்கூல் ஒரு பில்டிங் பிளேஸா இருக்குங்கிறத வந்து நம்ம அக்னாலேஜ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ இந்த பிஹேவியரை பார்த்து there is so much that children are learning. Children are watching and learning, and when they become adult, they continue the cycle. So Correct. It's so simple as that. So for school management has to create a stronger policy in how they could safeguard a child. ஸோ அப்போ சில்ட்ரன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல்னு பார்க்குற வரைக்கும் இன்னொரு காம்ப்ளெக்ஸான இஷ்யூ என்னன்னா, ஸ்கூலில் வந்து நம்ம ஒரு சில்ட்ரனுக்கான இடமா பார்க்கணும், அது உண்மைதான். பட் ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரியவங்க வந்துட்டு போறவங்க யாரா இருந்தாலும் அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறத we are not thinking about it. ஸோ இப்போ நம்ம ஸ்டாஃப்ஸ், ஏன்னா இப்போ நமக்கு இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடக்கிறப்ப ஸ்டாஃப் மூலியமா நடக்குது, we are having conversation discussions over that. But how many others are entering into the school space? ஸோ அப்போ அது ஒரு டிபிக்கல் ஒர்க் பிளேஸ். அப்போ ஒர்க் பிளேஸ்க்கான விஷயங்களும் we have to consider. ஸோ அப்போ சேஃப்டின்னு பார்க்குறப்ப நாட் ஜஸ்ட் சிடிபி சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசி தாண்டி we need to think beyond சிடிபி. ஸோ அப்போ ஒர்க் பிளேஸ் பாலிசி, ஹராஸ்மெண்ட் பாலிசி என்ன இருக்கு, ஒரு ஸ்கூலுக்குள்ளார என்னென்ன அம்சங்கள் இருக்கும் சேஃப்டியை மெஷர் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தேவைப்படும். இதெல்லாம் வந்து சேஃப்டிக்கு ஒரு ஒரு டெட்டரண்ட் மாதிரி ஆக்ட் பண்றதுக்காக இருக்கலாம். பட் பேசிக் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அப்படின்னு நினைக்கிறது வந்து டாக்கிங் அபவுட் மேக்கிங் இட் மோர் நார்மலைசேஷன். ஏன்னா நம்ம வீட்டில் அதை பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம ஒதுங்குறோம். ஏன்னா நமக்கு சின்ன குழந்தையா இருந்தப்பயும் நம்ம சொல்ல, இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸும் அதை பேசுறதுக்கு தயங்கிட்டு கான்ஃபிடென்ட்டா இல்லை, என் குழந்தை அதை பேசுறதுனால அவங்களா புரிஞ்சுப்பாங்களா. ஸ்கூல் இஸ் a place to teach all these things. இதை சொல்லி தராம நம்ம வேற என்னத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு இந்த குழந்தைங்களை ரெடி பண்ணாம வாட் யூ ஆர் ஐடியலி டீச்சிங் them. ஸோ அப்ப இந்த விஷயங்களை ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அந்த ஸ்கூல் ஹேவ் டு பிரியாரிட்டைஸ் இன் டாக்கிங் அபவுட் தேர் ஓன் செல்ஃப். பாடிஸா இருக்கலாம், பவுண்டரிஸா இருக்கலாம், கன்சென்ட்டா இருக்கலாம். இது எல்லா விஷயத்தையும் அடிப்படையா நம்ம ஸ்கூல்லேயே லேர்ன் பண்ண ஆரம்பிச்சோம்னா, ஒரு வீட்டில் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 பேர் 4 பேர் தான் அவங்க பேரண்ட் மாடல் பண்ணலாம், அதில் இருந்து கவனிப்பாங்க, லேர்ன் பண்ணுவாங்க. பட் ஸ்கூல் இஸ் த பிளேஸ் வேர் டு தே குட் ப்ராக்டிஸ் வித் அதர்ஸ். ஒரு கூட படிக்கிற பியர்ஸோட ப்ராக்டிஸ் பண்ண முடியும், டீச்சர்ஸோட ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இது எல்லாத்தையுமே நடக்கும். ரோட்ல நடந்து போறப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நடக்கக்கூடிய டிஸ்கஷன்ல தே குட் ப்ராக்டிஸ். ஸோ அப்போ ஸ்கூல்ஸ்ல இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக பேச ஆரம்பிக்கணுங்கிறது ப்ரியாரிட்டி. நெக்ஸ்ட் திங் வந்து இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய டிஸ்கிரிமினேஷன் நம்ம வீட்டில இருந்து ஆரம்பிச்சாலும் அந்த ஸ்கூல்ஸ்ல இன்னும் அதிகமான விதங்களை ப்ராக்டிஸ் பண்றாங்க. அந்த கான்வர்சேஷன்ஸ் பீங் மோர் பயாஸ். ஸோ இப்போ எஸ்பெஷலி ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்னா லைக் கேர்ள்ஸ் பாய்ஸ் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 மேலே பிபர்ட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். ப்ரிடாமினண்டா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க, ஃபீமேல் டீச்சர்ஸ். நீங்க ரோட்ல நடந்து போறப்ப பார்த்துக்கோங்க, பசங்க கிட்ட பார்த்துக்கோங்க, குஞ்சு தலை நிமிராதீங்க, ட்ரெஸ் எல்லாம் பார்த்து வேர் பண்ணுங்க. That's where the problem சரியா போட்டுக்கோங்க, பின் பண்ணிட்டு வாங்க துப்பட்டாவை. No teacher have any discussion with boys. So அப்ப நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஃபீமேல் டீச்சர்ஸும் அத பண்றாங்கன்றத அத ஆட் பண்றேன். ரைட், மெயினா ஃபீமேல் டீச்சர்ஸ் தான். இதான் நான் சொல்றேன், அந்த பேட்ரியார்க்கல் ஃபிளாக புடி இந்த மிசாஜினிஸ்டிக் சொசைட்டில அந்த மிசாஜினி அண்ட் பேட்ரியார்க்கிய பெர்பெட்ரேட் பண்றது ஃபீமேல் டீச்சர்ஸ் ஸ்கூல்ல. வீட்ல மாமியார் அம்மா அந்த மாதிரி இருக்கிற ஓல்டர் விமன். சோ இதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும் அப்படின்றது. இட்ஸ் நாட் லைக் ஆஸ் சந்தீப் வாஸ் சேயிங், இட்ஸ் நாட் a ஜெண்டர் மேல் வெர்சஸ் ஃபீமேல் கிடையாது. இது இந்த சிஸ்டம் அதை எப்படி யாரெல்லாம் பெர்பெட்ரேட் பண்றாங்க அப்படின்னு. யா, வெரி ட்ரூ. மேலுக்கு வந்து இது ஐ எம் an entitled person அப்படிங்கறத திருப்பி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கோம். we are like you are authorized to do this, you are entitled to do this அப்படிங்கறத மட்டும் நம்ம திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்க
they're getting that idea. Okay, I am privileged to do this. The girl has to go on. Girl has to cover herself. இப்படிங்கிற மாதிரியான தாட்ஸை ஸ்கூல்ஸ்லயும் நம்ம அதிகமா வளர்த்துட்டே இருக்கோம். தட் இஸ் a major problem. ஸோ அப்போ ஸ்டாஃப் கிட்ட இருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணணும், கூட படிக்கிற பசங்க கிட்ட இருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணணும், வெளியே போயிட்டும் ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட we are raising girls. வீட்லயும் ப்ரொடெக்ட் பண்ணுமே. வீட்லயும் என்ன சுத்தி என்ன நடக்குது, யார் இருக்காங்க, என்ன சுத்தி நிஜமாவே எல்லாம் கரெக்டான கண்ணோட்டத்துல சோ எங்க எப்ப பார்த்தாலும் ப்ரொடெக்ஷன்ல இருந்தேன்னா நான் ஃபியரோட தான் என் பாடி ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன். கரெக்ட். பாடியில வந்து ஃபியர் தான் ஜாஸ்தி இருக்கேன், லவ் தெரியல. சோ நான் என்னைக்குதான் அது வெளியில வருது. பட் see அந்த மாதிரி ஒரு ஃபியர்ல நான் வளர்றேன்னா என்னோட நர்வஸ் சிஸ்டம் மேல அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. அப்ப நீ வந்து பசங்களே பாக்காதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டர்கோர்ஸ் பண்ண முடியல, எனக்கு இன்ஸ்டிங்டிவா நான் புஷ் பண்ணிடுறேன் என்னோட பார்ட்னரை அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன்னா எனக்கு வந்து பிளஷர்னா அதாவது பாடி ஃபுல்லா எப்பவுமே ஃபிளைட் ஆர் ஃபைட் ஃப்ரீஸ் மோட்லயே இருக்கு. எங்கடா த்ரெட் வரும் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம உடம்புல ஏன் பாதிப்பை ஏற்படுத்தாது இல்ல? அதுக்கு அந்த ஆப்போசிட் சைடுல சொல்றேன். நீங்க வந்து பசங்க எல்லாரும் இப்படி ஃப்ரம் தட் ஆங்கிள் இப்ப அந்த மாதிரி கண்ணோட்டம் இல்லாத பசங்களுக்கு அது எவ்வளவு பெரிய இது. ஏன்னா ரோட்ல போச்சு என்ன கிரிமினலா பாக்குறாங்க எல்லாரும். எக்ஸாக்ட்லி. என்ன வந்து சோ அவரை அந்த சைட்ல அவங்களால எப்படி ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் ஹேவ் பண்ண முடியும்? ஏன்னா அவர் வந்து ஐயோ என்ன பெர்பெட்ரேட்டர் நடச்சிருவாங்களோ அப்படின்னு கல்யாணம் ஆகி 5 வருஷத்துக்கு அப்புறம் கூட அவங்களால வந்து இன்டிமேட்டா இருக்க முடியலன்னா அவர் பயப்படுறாரு. புரியுதா? இந்த மாதிரி ஒரு இது 2 பேருக்கும் பாதிப்பை தருதுன்றதுக்கு சொல்ல வரேன் நானு. என்ன மாதிரி ஒரு சொசைட்டியை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம அப்படின்னு. So நான் வந்து சந்தியன் explained it beautifully. I just want to add, அதாவது நம்ம அடிப்படையா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் இது நிறைய வாட்டி சொல்லிருக்கேன், திருப்பி சொல்றேன். பேட்ரியார்கின்றது வந்து ஆம்பளைகள் ஆணாதிக்கம் மட்டும் கிடையாது. பேட்ரியார்கி வந்து நல்லா தழைச்சு ஓங்கணும்னா அதுக்கு நம்மளுக்கு சில முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுது. which is capitalism, which is colonialism, white first, white systems of education, right? The whiteness, the need for us to be white, you know, and the white first culture அது வந்து அவ்வளவு இன்கிரைண்டா இருக்கு நமக்கு. கேபிட்டலிசம் ஃபார் ப்ராஃபிட் சொசைட்டில வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. இன்ஹெரண்டா வந்து அந்த பவர் அந்த டிஸ்பாரிட்டிஸ் இருக்கு. ரிலிஜன் அண்ட் காஸ்ட் ரிலேட்டட் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் அது பேஸ் பண்ணி இருக்கிற என்ன சொல்றது தேடல் அண்ட் அதனால வர ட்ராமா இருக்கு இல்லையா? அதாவது எஜுகேஷன் இஸ் தி ஒன்லி வே டு பேலன்ஸ் அவுட் சர்டன் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்ற விஷயங்கள் அண்ட் அதனால வர பவர் அண்ட் அந்த பவர் சிஸ்டம்ஸ்னால வர இஷ்யூஸ் இவ்வளவும் இருக்கு. இவ்வளவும் தான் யூ see in that child abuse, right? It's not just so இந்த ஸ்கூல் சிஸ்டம்ஸ் என்ன பண்ணணும்னு நீங்க கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்றேன், ஃபார் ப்ராஃபிட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் cannot be technically for profit. They all have to be NGOs, right? Trustees and the mari. But we all know that the only thing that is for profit தான். Trustees இருக்கு, donation இருக்கு, அதுல அவ்வளோ power and money involved இருக்கு. It is a very profitable and lucrative market, right? Therefore the only அந்த game வந்து of the child, okay? இந்த சிஸ்டம்ஸ் தான் நம்ம பர்த்லயும் பாக்குறோம் இல்லையா? அந்த பேரலல்ஸ் இருக்குன்றதுக்கு சொல்ல வரேன். இப்ப நீங்க வந்து காசு கொடுத்து பிரசவம் பார்க்க வேண்டாம், கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து அதை ஃப்ரீயா பண்ணுது அப்படின்றப்ப அப்ப சேஃப்டி முக்கியமா இருக்கு. அப்ப வேற பேராமீட்டர்ஸ் வச்சு நம்ம மெஷர் பண்றோம் அந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. அதே மாதிரிதான் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இருக்கணும். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நம்ம ஃபார் ப்ராஃபிட் ஆக்கிட்டோம் அப்படின்றப்பவே ஆர் பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து வராங்கன்றப்பவே நம்ம கோல் போஸ்ட மேசிவா மாத்திட்டோம் இல்லையா? சோ அந்த கோல் போஸ்ட் வந்து இட்ஸ் அபவுட் ஆப்டிமைசிங் ஃபார் மணி rather than ஆப்டிமைசிங் ஃபார் த சைல்ட் அண்ட் த சைல்டோட லேர்னிங் அவுட்கம். சோ ஐ திங்க் இது ஃபண்டமெண்டல் இஷ்யூ அட் பிளே இருக்குல்ல. ஸ்கூல்ஸ் வந்து ஏன் இதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பாதை வந்து இதுதான். அதாவது ப்ராஃபிட் ஆப்டிமைசேஷன், டொனேஷன் ஆப்டிமைசேஷன், பிராண்ட் ப்ரொடெக்ஷன். So they are acting like corporates in that sense, right? So சேஞ்ச்ன்றது அந்த கன்சியூமர்ஸ் அவேர்னஸ்ல தான் வருது. பர்த்துக்கும் அப்படிதான் இல்லையா? நீங்க வந்து 98% சிசேரியன் ரேட்ஸ் இருக்கு சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல. அதை நம்ம தட்டி கேள்வி கேட்கல அப்படின்றப்ப யாருமே வந்து அதை கேட்க மாட்டேன்றாங்களே. It becomes about the ratio. Again safety netல தான போய் முடியுது. கேட்டா நம்ம உயிர்ல ஏதாவது கை வச்சிருவாங்களோன்னு பயம்.
இங்கேயும் அப்படிதாங்க. இதுதான் சொல்றேன். இப்ப ஒரு குழந்தை போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நிறைய குழந்தைங்க சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க, வீட்டுல வந்து ஷேம் பண்றாங்க. சப்போஸ் அப்படி சொல்லுச்சுன்னா கூட அவங்க என்ன பண்றாங்க, நிஜம் இங்கதான் பிரிவிலேஜ் வருது. சில பேருக்கு அந்த குழந்தைய அங்கிருந்து ரிமூவ் பண்ற சாய்ஸ் இருக்கு, அதுவே பிரிவிலேஜ் தான். Okay, that is rooted in economic privilege, caste privilege, power privilege, right? So நிறைய பேரால அந்த systemic the fact that you can send a child, especially a female child, to get any kind of education itself அவ்வளவு உழைக்கிறாங்க இல்ல. வீட்டுல நாலு வீட்டுல வேலை செஞ்சு அந்த மாதிரி உழைச்சு அதுக்கப்புறம் யாரோ ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு குழந்தைய ஸ்கூல்ல போய் போடுறோன்றப்ப அந்த பிரிவிலேஜ் ஆஃப் தட் இருக்குல்ல, அதான் சொல்றேன். சோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து லெஸ் தானா தெரியுது, பிளஸ் அவங்களால அதை ஆக்ட் பண்ண முடியாம இருக்கு. இதுதான் வந்து அந்த பவர் சிஸ்டம்ஸோட பேசிஸ். இல்ல நம்ம எல்லாமே ஒரு பிரிவிலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பேசிட்டு இருக்கோம். இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பேரண்ட்ஸ் வித் மணி ஹூ ஹேவ் தி எபிலிட்டி டு டேக் அ சைல்ட் அவுட் ஆஃப் an abusive situation, அதுவே இல்ல. சோ இதுவும் this also plays into the hands of the power systems. நீங்க சொல்லுங்க சங்கீதா, மதர் ஆஃப் டூ. I'm not even talking about the gender, okay? Here daughter இருந்தானே son இருந்தா doesn't matter. Mother of two, இந்த இஷ்யூ வெளில வரும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? What was your first reaction? It was very hard for me. I think the life that I did with Chinmayi Varikku, I had held it in my body because I was also supporting clients, all of whom were triggered that whole week because of this. So there was a point that until which I had kind of kept it in. But I think at the Chinmayi live kapro, I just went to the bed. My children were sleeping. My husband was there. I just sat down and I collapsed. And I cried and I cried and I cried and I said, what is this world that we're living in? Okay. And my husband and I, நான் வந்து நிறைய வாட்டி வந்து நம்ம ஹோம் ஸ்கூல் பண்ணலாமா சில்ட்ரனை அப்படின்ற கான்வர்சேஷன்ஸ் வந்து நாட் ஜஸ்ட் சும்மா இல்ல, பட் ரியலா மை ஹஸ்பண்ட் அண்ட் ஐ திங்க் அபவுட் இட். பட் தட் இஸ் ஆல்சோ பிரிவிலேஜ், ரைட்? இது எவ்வளவு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்றது எவ்வளவு பிரிவிலேஜ்ல இருந்து வருது இல்ல. சோ தட் இஸ் நாட் ரியாலிட்டி ஃபார் மோஸ்ட் பீப்புள் இல்லையா? அண்ட் ஈவன் லைக் இப்ப நம்ம ஹோம் ஸ்கூல் பண்ண போறோம் அப்படின்னா தட்ஸ் நாட் த சொல்யூஷன் இல்லையா? அந்த சிஸ்டம் மாத்தணும்ன்றது தானே. பட் தட் வாஸ் மை ஃபிளைட் ரெஸ்பான்ஸ், ரைட்? My first thing was fight. I spent a lot of time talking about this and getting, angry and aggressive. And then I was like, flight, let's homeschool the children, let's live off the grid. That was my flight response. And then I took a few days break, I went into freeze. But my point is, it is scary as a mother to think about what, where, எந்த உலகத்தை என் குழந்தைங்களை நான் வளர்க்குறேன் அப்படின்றத நினைச்சு பாக்குறப்ப பயமா தான் இருக்கு. இப்ப இந்த இன்சிடென்ட் வந்து குழந்தை நாங்க வெளியிலயே அனுப்பல, நான் வீட்டுல உட்காந்து என் குழந்தை பக்கத்துலயே இருக்கு. ஆனா அந்த அபியூஸ் போயிருக்கு டிஜிட்டல் சோசியல் மீடியா மூலியமா. அப்ப நம்ம பக்கத்துலயே உட்காந்து கூட இத வந்து நம்ம கண்ணுக்கு வராம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அவ்வளோ லேக் ஆஃப் என்ன சொல்றது, நம்மளுக்கு அந்த ஒரு இதுவே இல்ல. எப்படி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம எப்படி அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ஸ் கண்டினியூஸா வைக்கணும் வீட்ல. இது வேற வந்து ஓகே, நான் செக்ஸ் எஜுகேஷன் கிளாஸஸ் போறேன், நான் என் குழந்தைக்கு ஒரு வாட்டி சொல்லி கொடுக்குறேன், தட் கேன் நாட் பி தி திங்ல. அது நம்ம தொடர்ந்து ஒரு கண்டினியூஸ் சீரீஸ் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் வச்சாதானே. அப்ப அந்த மாதிரி வந்து கண்டினியூஸா நம்ம ஒரு ஃபேமிலிக்குள்ள அந்த மாதிரி பேச்சு வரணும்னா அது எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? நம்மளா வாயை திறந்து பேசினாதான் உண்டு. ஏன்னா நிறைய வாட்டி இப்ப வந்து யாராவது வந்து ஃபேமிலிக்குள்ளேயே இது நடக்குதுன்னா, ஐயோ அவங்க மாமா அவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி, நீதான் அந்த மாதிரி நினைக்கிற. ஐயோ அவங்க அத்தை அப்படிலாம் இல்ல, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, அவங்க வந்து தப்பா நினைச்சுப்பாங்க. சோ இந்த ப்ளீசிங் த சொசைட்டிக்கு நடுவுல யார் மாற்றா? அந்த அம்மாக்கும் அந்த அப்பாக்கும் பிடிக்கல, பட் தென் சொல்ல மாட்டேங்கிறோம். இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எப்படி மாத்தணும், எப்படி மாத்த போறோம்? இது வீட்டுக்குள்ளேயே இருக்கிற சிஸ்டம்ஸ் ஆச்சே. நீங்க சொல்லுங்க சந்தியன். ஓகே, இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப வருஷமா ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு அடிப்படை காரணம் எது, ஏன் இந்த சிஸ்டம் பிரேக் பண்ண யோசிக்கிறாங்க அப்படின்னா, பேசிக்கா வந்து இது ஒரு ஸ்டிக்மாவா பாக்குறது, இது ஒரு ஷேமா பாக்குறது. ஒரு செக்ஸுங்கிற வார்த்தையை வீட்டுக்குள்ளார பேசுறதோ இல்லை வந்து குழந்தைங்களோட பிரைவேட் பார்ட்ஸ் பத்தி பேசுறதோ ஒரு காலகாலமா ஒரு ஷேம்ஃபுல்லான ஒரு விஷயமாவே பார்க்கறதுனால தான் பெரும்பாலும் ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கு. இதை நான் போய் பேசணுமா, நான் போய் எப்படி இதெல்லாம் பேசினா அப்புறம் எனக்கும் அந்த குழந்தைக்குமான ரிலேஷன்ஷிப் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க, இல்லை வந்து அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாங்க, இப்படிங்கிற ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதனாலதான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா
ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி தரணும். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் டீச்சரே வீடு தாங்க, பேரண்ட்ஸ் தான், அவங்க தான் சொல்லி தரணும். ஸோ இந்த டாபிக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கிற ஒரு விஷயமா தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராம் பத்தி பேச ஆரம்பிக்கிறப்ப நம்மளோட டார்கெட் குரூப் யாரை செட் பண்ணணும்னா 90% இவங்க அடல்ட்ஸ்க்கு தான் போய் சேரணும், கிட்ஸுக்குலாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் பெரியவங்க நாம அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் நாம பேச ஆரம்பிக்கணும். இது ஒரு நார்மலைஸ் கான்வர்சேஷனா மாறினாதான் ஒவ்வொரு வீட்ல இருந்து இது ரொம்ப சகஜமா பேச ஆரம்பிப்பாங்க. அது ஸ்கூல்ஸ்லயும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி மாத்தணும். ஸோ அப்ப ஏன் பெரியவங்க அதிகமா பேசணும், ஏன் இதை வந்து ஒரு கூச்சப்படுற பொருளாவோ இல்லை வந்து ஷேம்ஃபுல்லான ஒரு விஷயமாவோ பார்க்கக்கூடாதுன்னா, நம்ம டேமேஜஸ் அப்படிதான் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம வீட்டுல இருந்துதான் ஷேமை வந்து திருப்பி திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டே இருப்போம். ஒரு குழந்தையோட மனசுலையும் சரி உடம்புலையும் சரி. 2 வயசு 3 வயசுல குழந்தை ட்ரெஸ் இல்லாத இருக்கிறப்ப ஷேம் பப்பி ஷேம் சொல்லி நாம தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அப்ப என்னன்னா ஆரம்பமே விதை போடுறதே நாம தான். ஸோ அதனாலதான் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஜென்ரலா குழந்தைங்களுக்கு ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் சொல்லுவாங்க. நாம இந்த ஏஜ்லயே நம்ம அதெல்லாம் பண்றோம். ஸோ தட்ஸ் த ப்ராப்ளம் தட் யூ ஆர் சீயிங். ஸோ அப்போ ஒரு ஷேம்ஃபுல் பாடியை நான் கேரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ப்ராப்ளம் அந்த குழந்தை மனசுல. ஸோ அப்போ அது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அதுல ஏதோ ஒரு தொந்தரவோ இல்லை பிரச்சனை நடக்குதுங்கிற ஒரு ஃபீலிங்கோ இல்லை வந்து எமோஷனையோ யார்கிட்ட போய் அந்த குழந்தை சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த மேஜர் ரீசன் ஒய் ஸ்டூடெண்ட் ஆரண்ட் டிஸ்க்ளோசிங். ஸோ சொல்ற குழந்தைங்களாம் எவ்வளோ நேரம் எவ்வளோ கட்ஸ் எவ்வளோ டைம் எடுத்து சொல்லுவாங்கன்றதுலாம் செகண்டரி, பட் நாட் எவ்ரி சில்ட்ரன் இஸ் லைக்லி டு டாக் அபவுட் இட். அப்ப இந்த விஷயங்கள் மாறும்னா நாம அந்த கான்வர்சேஷனை வீட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் வி நீட் டு ஓவர் கம் தட் ஷேம் ஆர் ஸ்டிக்மா. அதை உடச்செறிஞ்சு பேச ஆரம்பிக்க தான் வி கேன் டு. அகைன் செகண்ட் திங், நம்ம பேரண்ட்ஸ் வந்து இப்போ லாஸ்ட் டைம் ஒரு இது பேசிட்டு போகிறோம். ஓகே, இப்போ எங்க ஜென்ரேஷன் ஓகேங்க, பட் ஆனால் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அஃபண்ட் ஆயிடுவாங்க, தூக்கி வச்சு கொஞ்சுறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. நான் வேணான்னு சொல்றேன், அந்த குழந்தைக்கு பிடிக்கல, கன்சென்ட் பண்ணல, பட் ஆனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். அவங்களை அஃபண்ட் பண்ற கூடாதுன்னு சுத்தி நடக்கிறது டெய்லி அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. டெய்லி என்னென்ன கேசஸ் போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும். இதை நீங்க அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலன்னா ரொம்ப பிரச்சனை. அப்படி சொல்லி புரியலனாலும் யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் சைல்ட்ஸ் வாய்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, என் வீட்டுல நான் சொல்ற விஷயத்த என் பேரண்ட்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா, வெளியே யாரோ செய்யற ஒரு விஷயத்த நான் நோ இல்லை ஸ்டாப்னு நான் எப்படி சொல்லுவேன்? ஐ எம் ஃபீலிங் மை செல்ஃப் பவர்லெஸ் ஆர் வாய்ஸ்லெஸ் ஓவர் தட். ஸோ காலகாலமா வீட்டுல என் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க, எனக்கு பிடிக்காத விஷயத்த கோர்ஸ் பண்ணி பண்றாங்க. ஸோ அப்ப வெளியவும் என்ன யாரு கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட சைல்டு இஸ் கோயிங் த்ரூ எவ்ரி திங். ஸோ அப்ப ஹோம் இஸ் சம்வேர் வேர் a child should be feel respected and valued. அந்த விஷயத்த நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுதான் பேசிக் பேட்டர்ன் மாற ஆரம்பிக்கிறது, ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ அந்த விஷயம் மாற ஆரம்பிச்சு அந்த விஷயம் ரெகுலரா கான்வெர்ட் பண்ணும். டிவியில ஒரு நியூஸ் பாக்குறாங்க, இல்ல பேப்பர்ல பாக்குறாங்க, இல்ல ஜஸ்ட் ஏதோ ஒரு சீன் பாக்குறாங்க, இல்ல ஒரு ஆடே வந்து வித்தியாசமா இருக்கு பாக்குறாங்க அப்படின்னா அதை வச்சு குழந்தைங்க கியூரியஸா கொஸ்டின் கேட்கதான் செய்வாங்க. அந்த கொஸ்டினை நாம எப்படி ஹேண்டில் பண்றோம், அதெல்லாம் ஒரு டீச்சபிள் மொமெண்ட்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ண இந்த கான்வர்சேஷன் ரெகுலராகவே போயிட்டு இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 hour உட்காந்து நம்ம குழந்தைங்களோட பேசிட்டா முடிவே போறது கிடையாது. குழந்தைங்க வளர அவங்களோட பாடி டெவலப்மெண்ட் ஏற்ற மாதிரி செக்ஷுவல் டெவலப்மெண்ட்டும் வளருது. அதுக்கேற்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு தூண்டிகிட்டே இருக்கும். நாம அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலன்னா வேற எதனா சோர்ஸ் மூலியமாவோ இல்ல வேற யாருனா மூலியமாவோ அந்த குழந்தைங்க தெரிஞ்சுக்குவாங்க. அது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு தவறான ஆட்கள் மூலியமா நடக்கலாம், அது மூலியமா எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கலாம். ஸோ அப்ப வி நீட் டு பி மோர் அட்டென்டிவ் அண்ட் அவைலபிள் ஃபார் அவர் சில்ட்ரன் ஆல் த டைம். அந்த ஒரு விஷயத்த நாம அதிகமா பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் ஃபேமிலிஸ் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த விஷயத்துல. சோ இப்ப வந்து இதுக்கு ஏதாவது இப்ப வந்து நிறைய பாஸ்கோ ஆக்ட் அதெல்லாம் இருக்கு, ஓகே. பட் தென் இத வந்து ஒரு விஷயம் வந்து எவ்ரி இன்ஸ்டிடியூஷன், லைக் எவ்ரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஷுட் ஹேவ் அ பாடி ஆர் அ ஸ்பேஸ் ஆர் அ ஃபோரம் ஆர் அ கவுன்சிலிங் பிளாட்ஃபார்ம் தட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் லைக் பேரண்ட்ஸும் இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கணும், மேனேஜ்மெண்ட்டும் இருக்கணும். ஒரு அன்பயஸ்டா இருக்கிற ஒரு பாடியை கவர்னிங் மாதிரி கொண்டு வரோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஓப்பனா வந்து பேசுறதுக்கு ஜட்ஜ்மெண்டல் இல்லாத ஒரு ஸ்பேஸா கிரியேட் பண்ண முடியுமா? வாட் இஸ் யுவர் டேக் ஆன் திஸ் சங்கீதா? You know what I'm going to say with this, right? அதாவது அந்த மேனேஜ்மெண்ட், அதாவது எப்படி நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த லைசன்ஸ் நீங்க இதுக்கு முன்னாடி கேட்ட விஷயத்துக்கு சொல்றேன். ஸ்கூல்ஸால அட்மினிஸ்ட்ரேட்டிவா இன்ஸ்டிடியூஷன்லாம் என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கல்ல, அந்த விஷயத்துக்கு சொல்றேன் நான். அதாவது இப்ப நீங்க லைசன்ஸ் வாங்கிக்கலாம், நீங்க வந்து மாண்டிசரி எஜுகேட்டரா இருக்கலாம், ஏதோ ஒரு எஜுகேட்டரா இருக்கலாம், நீங்க நீங்க சர்டிஃபைடா இருக்கலாம்,
உங்களுக்கு வந்து உங்க ஸ்கில்ஸ்ல வந்து உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்கலாம், கரெக்டா? பட் அந்த பாடி, you as a person, when you come into the school, you're in your body, you're carrying all the stories that you have been taught about your childhood and the way you were treated, and what your power dynamic is, and what you bring into the school. Other than you embody that. See, teaching is a full bodied experience, right? It is not just na class ku vandhen paadam eduthen illa. ஏன்னா அதுக்கு கீழே அவங்க சொல்லித்தர ஒரு விஷயங்களும் அவங்க அன்ப்ராசஸ்டா இல்லாத ஒரு இடத்துல இருந்து அது வருது. இது வந்து எப்படின்னா, இந்த வருஷம் வந்து பிகாஸ் இந்த ஹோல் இயர் வாஸ் ஆன்லைன், I had a front seat view into how this happens, this indoctrination and these unconscious things. அது வந்து எவ்வளவு சட்டில் வேஸ்ட்ல குழந்தைங்களுக்குள்ள பாஸ் ஆகுது அப்படின்றதுக்கு I had front row seats. Teachers வந்து perfectா இருக்கணுமா? அப்படி இல்ல. They have every right to be human as all of us, right? But the thing is, what is the big missing part is actually this, right? Like you're hiring for skill sets, but you're not அது வந்து இப்ப நீங்க அட்லீஸ்ட் ஒரு 5th grade வரைக்கும் குழந்தைங்களுக்கு என்ன ரொம்ப முக்கியம், அட்லீஸ்ட் 7 years வரைக்கும் all of the child's learning is predicated on the child's body being safe. Child's body feeling safe. Right? So நீங்க வந்து எங்க வேணா போய் படிச்சுட்டு வந்திருக்கலாம், பட் உங்க வீட்ல உங்களை வந்து கத்தி வளர்த்திருக்காங்க அப்படின்னா, நிறுத்து அப்படித்தானே வருது உங்களுக்கு டக்குன்னு அந்த ஒரு கிளாஸ்ல குழந்தைங்களை ஹேண்டில் பண்றப்ப. இது இன்னும் நம்ம செக்ஸ் பிளே பண்ணலாம். ஆவரேஜா, அதாவது பேசிக்கா சொல்றேன், நம்ம we have completely lost touch with certain basics about how we're made to feel. அது ஏன்னா நம்மளே அந்த ட்ராமால தான் வளர்ந்துருக்கோம். இப்ப நம்ம டீச்சர்ஸா இருக்கோம்னு வச்சுக்கோங்க, பேரண்ட்ஸா இருக்கோம், டீச்சர்ஸா இருக்கோம், சைல்ட் பர்த் எஜுகேட்டர்ஸா இருக்கோம், ஆப்ஸ்டிஷியன்ஸா பர்த் ரூம்குள்ள இருக்கோம்னா நம்ம உடம்புல எவ்வளோ ஷேம நம்ம கேரி பண்ணிட்டு இருக்கோம். நம்மள சின்ன வயசுல எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் போன ஸ்கூல்ல நான் அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். அதாவது ரொம்ப வந்து எனக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எனக்கு வந்து ஹாப்பி மெமரிஸாவே இல்ல அந்த ஸ்கூல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரைட்? we've seen things being normalized. And the corporal corporal punishment இருந்தது, and the shaming. And எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, என்னோட 4th standard teacher, geography teacher ருக்மிணி எனக்கு அப்படியே I can even remember her face. அந்த காலத்துல she was a single mom, geography teacher. She had no reason to bring this up, right? Geography classல she told us, ஒரு பையன் வந்து உன்னை வந்து கெட்டதா பார்த்தானா உன் மேலதான் தப்பு இருக்குன்னு அர்த்தம், நீ வந்து அந்த அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக ஏதோ பண்ணிருக்க அப்படின்னு. 4th standardல கோஎட்ல the guys were listening and the girls were listening, and I thought it was true because I was 4th standardல எனக்கு எவ்வளவு வயசு இருந்திருக்கும். I thought that was true. I remember 7th standardல எனக்கு வந்து நான் ரெட்டை சடை போட்டுட்டு எனக்கு பூ வச்சுக்க ரொம்ப பிடிக்கும். சோ பூ வச்சுட்டு போனா பூ கட்டு பசங்க அப்புறம் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. I remember this statement my one teacher, she said that அந்த பூ வச்சதுனால என்கிட்ட வந்து பேசுவாங்க, as in I am attracting them அப்படிங்கறத இம்ப்ளை பண்ணிருக்காங்க. But who knew 7th standard was all about what I wanted. But then how it was such a brilliant point you told, Sangeetaka, that as teachers நம்ம செல்ஃப் அன்லர்னிங் வந்து எவ்வளவு முக்கியம் இருக்குல்ல. அந்த ஒரு இதேதானே இப்ப ஆப்ஸ்டிஷியன்ஸா பர்த் ரூம்குள்ள வரோம்னு வச்சுக்கோங்களேன், வேஜினிஸ்ட்னு ஒருத்தவங்க வராங்கன்னா நம்ம கிளினிக்கலா மட்டும் பண்றது இல்லையே, அதோட சேர்த்து நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நீ கோஆபரேட் பண்ணிக்கணும், இது பெயின்ஃபுல்லா தான் இருக்கும், நீ பண்ணலன்னா உன்னை விட்டுட்டு போயிடுவான் அவன், இதெல்லாமும் சேர்த்து தானே. அதாவது இதையே பொறுத்துக்கலன்னா நீ வந்து சைல்ட் பர்த் எல்லாம் எப்படி தாங்க போற அப்படின்னு நம்ம சொல்லாம இருக்கோம். This is what traumatizes women in the birth room, but that is what traumatizes young children in the classroom. நமக்கு இந்த கிளினிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் படிச்சுட்டு வரோம் அப்படின்றது கிடையாது. பிகாஸ் வாட் யூ எம்பாடி இன் யுவர் பாடி is what traumatizes children. It's what traumatizes birthing women in the birth room, right? நம்ம அந்த பேட்ரியார்க்கியை அன்லர்ன் பண்ணணும். அந்த சிஸ்டம் வந்து நம்மள எவ்வளவு வந்து செதைச்சிருக்கு, men and women அப்படின்றத நம்ம அக்னாலேஜ் பண்ணணும்ல. அப்படி இல்லைன்னா there is no way to move forward, right? For me, I mean, that has got to be the fundamental thing. Yeah. So இப்ப வந்து say for instance, my child, she's gone through this abuse, I've heard it, I'm supportive of her, but I'm going to an institution, the institution is not being supportive towards it. I have all the proof in the world.
The institution is still covering up the person who abuser, whatever crap we need to label. But what next? எனக்கு அடுத்தது நான் என்னன்னு சொல்லி யாரை போய் அப்ரோச் பண்ணணும்? How do I proceed it? One of the biggest questions that I got it, I felt needs to be answered when the world is not supporting me, when nobody is trusting me. The child and the parents are trusting each other. But then நான் யார்கிட்ட போய் அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றது? What is the procedure? அது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. So Sandhya, can you? Yeah, sure. ஸோ இந்த விஷயம் வந்து பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகும்னா, டிப்பிக்கலி நம்ம எப்படி ஒரு விஷயத்த ரிப்போர்ட் பண்ணுறோம், லோக்கல் போலீஸ் 100 அந்த நம்பர் அப்படின்னு. பட் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நடக்கிறப்ப இன்னொரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு, சைல்ட் லைன் பற்றி சொல்லுவாங்க, 1098 1098 அப்படிங்கிற நம்பர். ஸோ இது ரெண்டுத்துக்குமான விஷயம் என்னன்னா, என்ஜிஓ சைல்ட் லைன்ங்கிறவங்க ஒரு என்ஜிஓ. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் பண்ணுற ஒரு டிபிக்கல் என்ஜிஓ. ஸோ தே ரன் a helpline service. They have been partners with different organizations, different other NGOs in zonal wise. So அப்போ என்ன நடக்கும்னா, ஒரு பர்டிகுலர் கேஸ் வருதுன்னா, ஒரு ரிப்போர்ட்டிங் நடக்குதுன்னா, அந்த ஏரியா ஸ்பெசிஃபிக்காக யார் இருக்காங்களோ அவங்க வந்து அந்த சைல்ட் லைன் கோஆர்டினேட்டர் will follow up the whole case. பட் அப்போ லோக்கலாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்மளே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கேஸை மோஸ்ட்லி ஏன் நம்ம ஊரில் வந்து இந்த சைல்ட் அபியூஸ்க்கு வந்து பெருசாக நமக்கு லீகலாக வந்து பெருசாக எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னா, because we see insensitivity across all levels, starting from police station வந்து lawyers வந்து judges வரைக்கும் mostly insensitive தான் இருக்காங்க. அதனாலேயே நம்ம குழந்தைகளுக்கான உரிமைகளை எந்த இடத்துல நிற்க முடிய மாட்டேங்குது. And especially when it comes to sexual abuse, that is even more damaging. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றப்ப என்ன நடக்குதுன்னா, சரி நான் அபியூஸ் ரிலேட்டடாக ஒரு கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, அப்போ வந்து நான் பாக்ஸ் அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ பாக்ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். பட் ஐ டோன்ட் கோ வித் நேம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு குழந்தைய அன்ப்ரொடெக்டடாக விட்டு அபியூஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் என்ன ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கேள்விலாம் வரும். பட் ஆனால் பாக்ஸோவை டிசைன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய எஃபர்ட்ஸ் வந்து 2007 நடந்த ஒரு சர்வே பேஸ் பண்ணி தான் 2012 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் நடந்துருக்குங்கிறப்ப அப்படின்னு ஒரு பெர்செப்ஷன் பிலீவ் பண்ணி, பெண் குழந்தைகள்னா பெண்களுக்கு இருக்க சட்டம் என்ன, ஐபிசியில் இந்திய தண்டனை சட்டத்தில் அப்படிங்கிற மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு ரேப் மொலஸ்டேஷன் மாதிரியான விஷயங்கள். பட் 2007 ஸ்டடியில தான் இது ஈக்குவல் நம்பர் ஆண் குழந்தைகளுக்கும் நடக்குதுங்கிற ஒரு பெரிய ஃபைண்டிங் வந்துச்சு. அப்போ குழந்தைகளுக்கும் பிரத்யேகமாக ஒரு சட்டம் கொண்டு வரலாம்னு பாக்ஸோவை ஒரு 5 வருஷம் மெனக்கெட்டு ஜெண்டர் நியூட்ரலா, சைல்ட் ஃப்ரெண்ட்லி ப்ராக்டிசஸ்லா, ஏன்னா ஒரு குழந்தைங்க ஒரு போலீஸ் என்கொயரி இது மாதிரியான விஷயம்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ப்ராக்டிசஸ்லாம் இருக்கணும். ஒரு ஃபீமேல் ஆஃபீஸர் எஸ்ஐ ரேங்க்கு மேலே இருக்கவங்க மஃப்டிலாம் வந்து அந்த குழந்தை விருப்பப்படுற இடத்துல வந்து ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் வச்சு நிறைய ஃப்ரேம் ஒர்க்லாம் போட்டு டிசைன் பண்ணதான் பாக்ஸோ. பட் ஆனால் அது இம்ப்ளிமெண்டேஷன் வரைக்கும் என்னவா இருக்குன்னா, ஒரு ஐபிசி கம்ப்ளைண்ட் நான் ஒரு பர்சன் மேலே கொடுக்குறேன்னா, ஐ ஹேவ் டு ப்ரொவைட் ஆல் த எவிடன்சஸ் அகேன்ஸ்ட் த பர்சன். பட் பாக்ஸோ கம்ப்ளைண்ட் ஒரு பர்சன் மேலே கொடுக்குறேன்னா, the person has to provide all the evidences that he or she doesn't do that. அவங்களோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ண பர்டன் வந்து அவங்களுது. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னு, நம்ம பெரும்பாலான இன்சிடென்ட்ஸ் பவர் அத்தாரிட்டி கண்ட்ரோல் இது மூலியமா தான் நடக்குது. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு now you actually connected what Sangeeta Akka told. ஸோ இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸோட பண்றப்ப என்ன ஆகும்னா, மோஸ்ட்லி லவ், ட்ரஸ்ட், அஃபெக்ஷன் இந்த 3 கேட்டகரியில வரும். ஸோ அதையே வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அசிங்க நினச்சி வெளியே சொல்லாம மூடி மறைச்சி அது கவர் பண்ணிடுறாங்க. பட் இன்ஸ்டிடியூஷன் பேஸ்டாவோ இல்லை எக்ஸ்டர்னல் பர்சன் பண்றப்பயோ பவர் அத்தாரிட்டி கண்ட்ரோல் இந்த 3 ஃபேக்டர் தான் மேஜரா. அப்ப என்ன நடக்குதுன்னா, மோஸ்ட்லி அவங்க ஒரு பவர்ஃபுல்லா, இன்ஃபுளுன்ஷியலா இல்லை ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பர்சனா இருக்கிறப்ப போலீஸ் டசன்ட் டேக் எனி ஆக்ஷன் ஃபார் விச் தே சப்மிசிவ் த கேஸ். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லைங்க இது பாருங்க குழந்தையோட வயசு 7 வயசு 8 வயசு தான், குழந்தைக்கு விவரம் தெரியறப்ப அந்த குழந்தை அசிங்கமா ஃபீல் பண்ணாதா, கூச்சப்படாதா, வேர்ல்டை பார்க்கறதே மாறிவிடுங்க, இதெல்லாம் நீங்க கேஸ் போட்டு ஃபைல் பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராமடைஸ் ஃபேமிலி கொடுப்பாங்க. ஸோ அபியூஸ் நடக்கிறவங்களுக்கு அதுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு ட்ராமாவா இருக்கும், ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரியறப்ப இருக்கும். பட் ரிப்போர்ட்டிங் போனதுக்கு அப்புறம் டெய்லி ட்ராமா தான், ரீவிக்டிமைசேஷன் நடந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ அப்போ போலீஸ் கேஸை எடுக்கக்கூடாதுன்ட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன்று தான் இது. இன்னொன்று வந்து அலைய வைக்கிறது. பாக்ஸோ கோர்ட்ஸ் நம்ம ஊர்ல 2019 அப்புறம் தான் வரவே ஆரம்பிச்சு. 2012 சொன்ன ஆக்ட்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் பாக்ஸோ கோர்ட்ஸ் இருக்கணும்னு சொன்னாங்க. பட் ஆனால் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணதே 2019 தான். அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்காது இப்போ வரைக்குமே. ஸோ இப்போ இங்க இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல டிராவல் பண்ணி மகிழா கோர்ட் இதெல்லாம் இருந்துச்சா, மகளிர் நீதிமன்றங்கள் இருக்குன்னா அங்கதான் போய் அட்டென்ட் பண்ணுங்க.
ஸோ அப்போ இந்த மாதிரியான ரீசன்ஸ் வச்சு அலைய வைக்கிறது உண்டு. இன்னொன்று வந்து ஃபினான்ஷியலா டிமாண்ட் பண்றது. வக்கீல் கேட்பாருங்க, ஜட்ஜி கேட்பாருங்க, நாங்க டிராவல்லாம் போயிட்டு வரோம், நாங்க எங்களுக்கு தாங்க அப்படிங்கிற மாதிரி லைக் தே வாண்ட் த கேஸ் டு பி வித்ட்ரான். அதுக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில டைம்ல இது என்ன பண்ணுவாங்கன்னா பாக்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, ஐபிசியில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. பிகாஸ் இட்ஸ் ஈஸியா பெயில் கிடைச்சிரும், ஈஸியா வந்து கேஸ் வாதாடலாம் அப்படிங்கிற நிறைய நியூ போல்ஸ் வச்சுட்டு தே வாண்டட் டு கோ அண்டர் ஐபிசி, தே டசன்ட் வாண்ட் டு கோ அண்டர் பாக்ஸோ. ஸோ அப்போ ஒரு கேஸை நம்மளுக்கு பாக்ஸோல எடுக்கல அப்படின்னா இமீடியட்டா நம்ம என்ன பண்ணலாம்னா, அதனாலதான் சைல்ட் லைன் மூலியமா போறப்ப தே வில் சப்போர்ட், தே வில் கைட் யூ தரோலி. இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே we have இப்போ சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸ் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட்ஸா எடுத்தோம்னா எஸ்பி ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் யூனிட் இருக்கும், ஜுவனைல் அண்ட் எய்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட்னு. அங்க டைரக்டா போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி நீங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஏன்னா நான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போனா கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல அப்படின்னு, அந்த இடத்துலயும் கேஸ் எடுத்துக்கல அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ் இருக்கும். இப்போ பாக்ஸோ கோர்ட்ஸும் வந்துருச்சு ஒரு இடத்துலங்கிறப்ப டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ்ல இல்லை பாக்ஸோ கோர்ட்ஸ்ல டைரக்டா நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதுதான் ரிப்போர்ட்டிங் மெக்கானிசம். பட் ஆனால் ரிப்போர்ட்டிங் மெக்கானிசம் நடந்ததுக்கு அப்புறம் டிராவல் ஆகக்கூடியதுதான் ரொம்ப ட்ராமடைசிங் ரீவிக்டிமைசேஷன் கேசஸ்லாம் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏன்டா கேஸ் போட்டோன்னு இருக்கும். பட் we generally recommend to go report because நமக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குது இல்ல செகண்டரி, பட் we are venting out our emotions and reporting the person rather than repenting back. நாளைக்கு ஐயோ நம்ம எதுவுமே பண்ணல அப்படிங்கிற ஆதங்கப்படுறதுக்கு இது ஒரு விஷயம். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா we are exposing the abuser outside the world. This person has done this. So அவங்களோட ஃபேமிலி சர்க்கிளையோ அவங்களோட நெட்வொர்க்கையோ we are exposing. That way we could at least create a deterrent to other children. மற்ற குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சேஃபர் ஸ்பேஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு விஷயமா வச்சு we could at least doங்கிறதுனால லைக் we will just tell them இந்த மாதிரி எமோஷனலா நிறைய ட்ரெயின் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபினான்ஷியலாகவும் இந்த மாதிரிலாம் ஓடும். அகைன் நிறைய விஷயங்கள் இவங்க சஜஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. தட் இஸ் இன்டர்நெட் காம்பன்சேஷன் இது எல்லாமே இருக்கு. பட் ஆனா போஸ்டோல போறப்ப nobody says anything because they doesn't even know most of the things. ஒரு போலீஸ்க்கோ இல்லை லாரிக்கோ நிறைய கேப்ஸ் இருக்குங்க. ஸோ அதனால ரிப்போர்ட்டிங் பொறுத்த வரைக்கும் இது பெரிய டேலண்ட். பட் we generally recommend to report because our intent of exposing the person and stopping the abuse and நம்ம குழந்தை சொன்ன இன்டென்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ண லைக் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கோம். அவங்க ரிப்போர்ட் பண்ணணும்னு சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம அந்த ட்ரஸ்டும் பில்ட் ஆகுது இல்ல. ஓகே எங்க அப்பா அம்மா என்னோட தான் இருக்காங்க, எனக்காக எங்க வேணாலும் நிக்கிறாங்க, எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறப்ப நெக்ஸ்ட் டைம் நம்ம ரெண்டு பேருக்கு முன்னாடி அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகுது, இன்னும் ட்ரஸ்ட்வர்த்தி ஆகுது, ஒரு சேஃபர் பர்சனா நான் என் குழந்தைக்கு மாறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குங்கிறப்ப we wanted to report irrespective of whether it's getting the right justice or not. இப்ப that kind of யூஎஸ்ல எப்படின்னா நீங்க கன்விக்டட் செக்ஸ் அஃபெண்டரா இருந்தீங்கன்னா and or especially child sexual offender pedophilia அந்த மாதிரில தான் இருந்தீங்கன்னா there's actually an app where you can see என்னோட I remember I had installed that app. I didn't have children back then, but so உங்க 5 மீட்டர் ரேடியஸ்க்குள்ள யாராவது கன்விக்டட் செக்ஸ் அஃபெண்டர்ஸ் இருக்காங்களா, எஸ்பெஷலி சைல்ட் செக்ஸ் அஃபெண்டர்ஸ் இருக்காங்களா நீங்க பாத்துக்கலாம். இது வந்து என் ஃப்ரெண்டோட குழந்தை பையன் கராட்டே போயிட்டு இருந்தான். அப்புறம் அந்த ஆப் அவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்தா அந்த சோ இதுல நிறைய ஷேட்ஸ் இருக்கு இல்லையா. அப்ப குற்றவாளி திருந்த முடியுமா, இல்ல தப்பா குற்றவாளிய வந்து நம்ம இது பண்றோமா, அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருந்தா கூட ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல நமக்கு சேஃப்டின்ற சில விஷயங்கள் இருக்குல்ல. இன்னொன்னு என்னன்னா குழந்தைங்களை ஹேண்டில் பண்ற ஸ்கூல்ல இப்ப நீங்க for you to be hired, so my husband இது யூகேல he used to swimming guard இருக்கிறப்ப அந்த குழந்தைங்க வருவாங்க. So anytime you have any touch point with the kids, அதுக்கு அந்த DBS செக்னு ஒன்னு இருக்கும் யூகேல. அதாவது they will do your entire criminal history, உங்களோட டிராபிக் வயலேஷன்ஸ் இருக்கா, ஃபைன் கட்டிருக்கீங்களா, எல்லாமே வந்து உங்க கோர்ட் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருக்கா, அவுட்ஸ்டாண்டிங் அலுமினி கேசஸ் இருக்கா, செக்ஷுவல் அஃபென்ஸ் கேசஸ் இருக்கா, இதெல்லாம் பார்த்துதான் எங்க ஒரு கம்யூனிட்டி ஸ்விம்மிங் பூல்ல கார்டா இருக்கிறவங்களை கூட அந்த இடத்துல வைக்கணும்ன்றப்ப அப்ப அந்த குழந்தைங்களை சுத்தி இருக்க அந்த சமூகம் அந்த குழந்தைங்களை மையப்படுத்தி அந்த குழந்தைங்களோட பாதுகாப்பை மையப்படுத்தி இருக்கிற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதே மாதிரி மென்டல் ஹெல்த் அசஸ்மெண்ட்ஸ் பண்ற விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு.
நம்ம வந்து ஒரு டீச்சரை ஹையர் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஏன்னா அது பிரைவேட்டைஸ் ஆயிடுச்சு. இப்ப நீங்க கவர்மெண்ட்னா கூட அதுல வந்து சில சட்டத்திட்டங்கள், அது கவர்மெண்ட் வழியா உங்களை ஹையர் பண்றாங்கன்னா அதுக்கு சில விஷயங்கள் வரமுறைகள் இருக்கு. ஒன்ஸ் நீங்க பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அது இருக்கு. ஸோ கிரிமினல் செக்ஸோ இல்ல பேக்ரவுண்ட் செக்ஸோ இல்ல மென்டல் ஹெல்த் செக்ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு கவர்மெண்ட் லெஜிஸ்லேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல அதாவது எப்படி தெரியுமா, அதாவது இது அகைன் இது ஒரு ஃபண்டமெண்டல் விஷயம். என்னன்னா பிறக்கிற குழந்தை வந்து வார்டு பை டிஃபால்ட் நிறைய கண்ட்ரீஸ்ல, இது எல்லாருக்கும் மேபி பீப்புள் நோ ஆர் டோன்ட் நோ, ஐம் கோயிங் டு சே திஸ், பை டிஃபால்ட் தி சைல்ட் இஸ் தி வார்ட் ஆஃப் தி ஸ்டேட் இன் மோஸ்ட் கண்ட்ரீஸ். ஓகே, நம்ம ஊர்ல வந்து தி சைல்ட் இஸ் தி வார்ட் ஆஃப் தி ஃபேமிலி ஃபர்ஸ்ட் இல்லையா? சோ இதுல அகைன் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய லீகல் ராமிபிகேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிசேரியன் சில கண்ட்ரீஸ்ல அந்த மதரோட கன்சென்ட் இல்லாம அந்த சைல்ட ஹார்ம் பண்றான்னு தெரிஞ்சதுன்னா the court can order the mother to get a cesarean, for example, because the child safety, protecting the child is primarily the concern of the state versus you. So இதுல எவ்வளவு ethical legal dilemma இருக்கு பாருங்களேன். இத பத்தி பேசிட்டே இருக்கலாம் நம்ம. But the point is ஒரு ஃபண்டமெண்டல் இஷ்யூ. இப்ப நம்ம மெரைட்டல் ரேப்னு நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா போலீஸ்க்கு அது வந்து சிரிப்பான். அது சட்டத்துல உங்களுக்கு அதுக்கு பெர்மிஷன் இருந்தாலும் இல்லாட்டாலும் இதெல்லாம் வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம், இத போய் வந்து நீ கம்ப்ளைண்ட் பண்ணுவியா அப்படின்னு தானே போலீஸ் கேக்குறான் இல்லையா? இதுவும் அப்படிதான் அப்படின்றது நானு. இப்ப நீங்க போய் சைல்ட் சேஃப்டியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றப்ப அந்த சைல்டு வந்து பிரைமரியா யாரோட பொறுப்பு அப்படின்றதே நமக்கு இன்னும் தெரியல அப்படிங்கிற சம பாயிண்ட் இது ஆக்சுவலி. சோ நீங்க சொல்லுங்க சந்தியா, நீங்க வந்து களத்துல இறங்கியும் வேலை பாக்குறீங்க, சோசியல் மீடியாலயும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ரெண்டு பேருமே பயங்கர பெருசு சின்னதெல்லாம் சொல்ல மாட்டேன். யூ போத் ஆர் வெரி இம்பாக்ட்ஃபுல் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சோசியல் மீடியால ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கோம் அப்படின்ற ஒரு பட்சத்துல வாட் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் ஐ ஹேவ் மோர் தேன் வாட் ஐ ஷுட் டூ, வாட் ஐ ஷுட் டாக் எல்லாம் தாண்டி வாட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு என்ஷூர் ஐ எம் கிரியேட்டிங். ஏன்னா இங்க வந்து 16+ இருந்து நிறைய பசங்க இருக்காங்க. சோ இந்த ஸ்பேஸையும் நம்ம சைமல்டேனியஸா பேரலலா க்ளீன் பண்ணி தான் ஆகணும். நம்ம எல்லாருமே தான் we are here. இன்ஸ்டாகிராம் க்ளீன் பண்ணதோ இல்லையோ நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும் இந்த இடத்த. சோ இதை எப்படி ஒரு சேஃப் ஸ்பேஸா நம்ம வந்து கிரியேட் பண்றது as influencers? நம்மளோட பொறுப்பு என்ன? what we need to do? both of you can take. சந்தன் நீங்க சொல்லுங்க. Okay, so I started my work from social media. Typically Facebook groupல இந்த Facebook pagesல எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் 2 years ஆக்டிவா வந்து கேம்பெயின் எல்லாமே ஆன்லைன்ல தான் போயிட்டு இருந்துச்சு. At one point of time I find that most of migration Facebookல இருந்து நிறைய மீடியாஸ் போயிட்டு இருந்துச்சு. At the same time I thought of ground work என்ன அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல லைக் ஷேர் இதோட நின்ன மாதிரி இருந்துச்சு. அப்ப வந்து கிரவுண்ட்ல என்ன ஆக்சுவல் ரியாலிட்டி, எல்லாரும் மிசோஜினிசம் பத்தி பேசுறாங்க, ஃபெமினிசம் பத்தி பேசுறாங்க, ஈக்குவாலிட்டி பத்தி பேசுறாங்க, பட் ஆனா ரியல் டைம்ல இருக்கிறது இல்லை. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பார்த்த ஒரு விஷயம். ஸோ அப்போ ரியாலிட்டியில போய் இறங்கி பண்ணுவோம் அப்படின்னு தான் மூவ் ஆகுது. ஸோ அப்போ வந்து நேச்சர் ஆஃப் சோஷியல் மீடியால ஆக்ட் பண்றது எல்லாமே என்னன்னா பண்ற விஷயங்களை அப்டேட் பண்றது, அது ரிலேட்டடா எதனா கான்வர்சேஷன், எதனா ஒரு விஷயத்த பத்தி டபுள் சைடட் இதுவா இருக்கு, ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி இல்லைன்னா அப்போ அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். பட் இப்போ ரீசெண்டாக தான் அகைன் ஒரு லாஸ்ட் எஸ்பெஷலி ஆஃப்டர் பேண்டமிக் எவ்ரி ஒன் காட் மோர் இன்டு திஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறப்ப ஏன்னா எனக்கு ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா இந்த டாபிக் பற்றி பேசக்கூடிய கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் அடல்ட்ஸ் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி ப்ரிடாமினாக சில்ட்ரனோட நடக்கிறதா வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா செஷன் வரதுக்கு ரெடியாக இருப்பாங்க, பட் ஆனால் வரமாட்டாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வர மாட்டாங்க. இது ஏன்னு ஒரு கொஸ்டினாகவே இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் தான் இது யோசிக்கிறப்ப இந்த ஒரு சென்சிட்டிவிட்டி எஸ்பெஷலி இந்த மாதிரியான டாபிக்ஸ் வரவங்க they would have inclination towards this topic. Either they could have been a survivor of this or else they would have witnessed someone surviving it. So அந்த ஒரு panic attacks, anxiety இதனால மிஸ் ஆன ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ ஆன்லைன்ல பண்றப்ப that's when we realized it just so much of people who was taking real interest in learning about it. ஸோ அப்போ வந்து தான் ஆன்லைன்ல நிறைய ப்ரெசன்ஸ் காமிக்கிறப்ப ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான். ஏன்னா ஜென்ரலாகவே ஆன்லைன் சேஃப்டி லைக் ஃபேஸ்புக்ல போட்டோ போட்டோம், அது யாரோ எடுத்துட்டாங்க, இந்த மாதிரி ஆன்லைன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளைண்ட்ஸ் வரும். நமக்கு வந்து பாக்ஸை பத்தி இப்போ சொல்லிட்டு இருக்க மாதிரியே சைபர் கிரைம் வந்து நம்ம ஊர்ல ரொம்ப மட்டமான ஒரு விஷயம். அண்ட் எஸ்பெஷலி when it comes to child sexual abuse material,
எஸ்பெஷலி பேண்டமிக் போட்டு லாக்டவுன் போட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டதை வித்தின் ஒரு 15 days இந்தியா ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் சர்ச்சிங் ஃபார் சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் இமேஜின். சென்னை ரேங்க் ஃபர்ஸ்ட் இந்தியாவில். ஸோ அந்த லட்சணத்துல தான் நம்ம ஆட்கள் இன்னும் இந்த மாதிரியான விஷயங்களை தேடிட்டு இருக்காங்கன்றப்போ ரொம்ப இதுவாகவே இருந்துச்சு. ஸோ அப்போ அது ரிலேட்டடான கேம்பெயின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான கான்வர்சேஷன். அப்போ என்னன்னா ஆன்லைன்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லைக் போட்டோஸ் போடுறதா இருக்கலாம், இல்லை நம்ம ஷேர் பண்ற நியூஸ் போஸ்டர்ஸ், அதுல சில்ட்ரனோட இமேஜரியை நம்ம எப்படி வச்சிருக்கோம், நம்ம ஷேர் பண்றது மூலியமா நம்ம நெட்ஒர்க்ல யாருன்னா ஒருத்தங்க இருக்காங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதோ இல்லை அதை மார்க் பண்ணி சைட்ஸ்க்கு விடுறதோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் ரிலேட்டடான கான்வர்சேஷன்ஸ் வந்துருச்சு. அது தவிர டிபிக்கலி நிறைய குரூப்ஸ் இருக்கும், இந்த மீன் பேஜஸ் 16+, 18+, 14+, அந்த 2K கிட்ஸ் வச்சு வர கண்டென்ட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட இதுல அட்லசன்ட் செக்சுவாலிட்டி பேஸ் பண்ண மாதிரியான கான்ட்ரவர்சிஸ் கிரியேட் பண்றது, அது மூலியமா யங் கேர்ள்ஸோட போட்டோஸ் போட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான நெட்வொர்க்கிங்லாம் மோஸ்ட்லி வந்து ட்ராக் அண்ட் வி வில் சப்மிட் டு தேர் இஸ் அ ஹெல்ப்லைன் நம்பர். ஸோ இன்டர்நெட் வாட்ச் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கும், ஹாட்லைன் ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து ஆரம் இந்தியான்னு ஒரு என்ஜிஓ இருக்கு. ஸோ அவங்க வந்து இன்டர்நெட் வாட்ச் ஃபவுண்டேஷனோட சேர்ந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விஷயம் என்னன்னா, இன்டர்நெட் வாட்ச் ஃபவுண்டேஷன் 2017 இந்தியாவோட டைரக்டா டைப் பண்ணி 150 சர்வீஸ் ப்ரொவைடர்ஸோட டைப் பண்ணி they wanted to submit all this link which are having obscene materials, child sexual abuse, imagery இருக்க மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணாங்க. they will completely remove from all the sites those images எல்லாத்தையும் metadata. But out of 150, only Tata Communications has done this work. Meaning 149 service providers are still actively working with that, like Airtel, Vodafone, இவங்க எல்லாருமே இப்போ வரைக்கும் ஒரு விஷயமும் பண்ணல. They haven't even pledged. So the government also didn't ask any question about it. So அப்ப அந்த மாதிரியான கண்டிஷன்ல இருக்கிறப்ப சோஷியல் மீடியால இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடியவங்க இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் சேர்த்து பண்ண வேண்டியது. ஸோ வி வாண்டட் டு கிரியேட் சேஃப் ஸ்பேஸ். நாம இருக்கிற இடம் குப்பா இருக்குன்னா நாமளும் அது இறங்கி பண்ணி ஆகணும். ஸோ அப்ப நாம சேஃபா இருக்கிறோம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒதுங்கிட்டோம்னா tomorrow I can be a victim. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு we need to have more conversation. லைக் ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு. ஸோ இப்போ இதை போட்டிருக்கப்ப இப்போ லாஸ்ட் ஒரு 1 month தான் இதில் ஆக்டிவா இருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்கறதுன்னா, ஒரே இந்த கண்டென்ட்டாவே போட்டுட்டே இருக்கீங்களே, இன்ஸ்டாகிராம் இந்த ஃபீல்டு கிடையாது, போட்டோ ஷேர் பண்ணது தானே. இல்லை, எனக்கு இதுதான் அப்ஜெக்டிவ். இந்த இடத்துல ஓடுற பிரச்சனையை பத்தி பேசணும், இந்த இடத்துல இந்த கான்வர்சேஷன் கொண்டு போகணும். நீங்க 100 போட்டோ கூட போடுங்க, பிரச்சனை இல்லை. ஒரு போஸ்டர் இதையும் போடுங்க. ஏன்னா நீங்க இருக்கிற இடத்துக்கு உங்களுக்கு சேஃப்டி வேணும்னா நீங்களும் you have to do some conversation about that. Very true, very true. Absolutely. So அந்த ஒரு விஷயத்தை தான் just requesting to everyone. So நாம இருக்கிற இடம் சேஃபரா இருக்கணும்னா we have to be a part of it, part of a solution rather being part of a problem. So நம்ம எதுவுமே பண்ணலைன்னா நம்மளும் ப்ராப்ளம் கூடயே தான் ஒதுங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த சொல்யூஷன் வேணும்னா we need to act upon it. Yeah. You, Sangeeta-akka? Yeah. So, Sandhya, I mean, amazing work, really. I mean, I learned a lot from this conversation. So thank you so much. நீங்க வந்து social mediaலயும் இருக்கீங்க and நீங்க வந்து ground levelலயும் இருக்கீங்க. So I really, love the work that you do. I think we need more of this and the depth of knowledge and நீங்க எவ்வளவு passionate-ஆ இதை பண்ணிட்டு இருக்கீங்க. And so hats off. Thank you so much for that work. I just wanted to say that first. ஸோ நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் நம்மளுக்கு என்ன பொறுப்புன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹூஸ் வாய்ஸ் இஸ் இட் அப்படின்றதுல நம்ம தெளிவா இருக்கணும். முக்கால்வாசி என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த சர்வைவர்ஸ் வந்து பேசுறப்ப ரொம்ப குவிக்கா அதுக்கு ஒரு ரிலிஜியஸ், காஸ்ட், பவர் பேஸ்டு நரேட்டிவ்ஸ் வந்துருது. அதனால தென் அந்த ஹூஸ் வாய்ஸ் இஸ் இட் அப்படின்றதே போயிடுது. இட் பிகம்ஸ் சம்திங் எல்ஸ் அண்ட் தே நாட் சென்டரிங் அரௌண்ட் த சர்வைவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால நான் வந்து அன்பா எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்டையும் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு 10 பேர் ஃபாலோ பண்றாங்களோ, 20 பேர் ஃபாலோ பண்றாங்களோ, மில்லியன்ஸா ஃபாலோ பண்றாங்களோ, இட் டசன்ட் மேட்டர். ப்ளீஸ் டோன்ட் ஹூஸ் வாய்ஸ் இஸ் இட் அப்படின்ற கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. ஹேட் மெசேஜஸ் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. டு நாட் டிஃப்ளெக்ட் ஃப்ரம் த சர்வைவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். யூ கான்ஸ்டன்ட்லி ஹேவ் டு சென்டர் அரவுண்ட் த சர்வைவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ரெஸ்பான்சிபிளா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாஸ் மீடியா செலிபிரிட்டியா இருக்காங்க அப்படின்னா எந்த என்டாஸ்மெண்ட்டை வேணா எடுத்துக்கலாம், யாரோட வேணா பார்ட்னர் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒரு ஆட்டு மந்தத்தனமான ஒரு தனம். உங்ககிட்ட யாராவது வந்து காசு கொடுக்குறேன், எனக்கு வந்து மாடல் பண்ணுங்க, காசு கொடுக்குறேன், ஏதோ ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னா உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா அவங்களோட ஹிஸ்டரிய நீங்க பாக்கணும். இந்த மீடியாவோட நான் பார்ட்னர் பண்ணது எனக்கு ரெஸ்பான்சிபிளா, அவங்க பின்னாடி எவ்வளவு கேசஸ் இருக்கு, அவங்களுக்கு என்ன ஹிஸ்டரி இருக்கு,
அவங்க வந்து அபியூஸ் எல்லாம் மாட்டிட்டு இருக்காங்களா, யூ ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு சே நோ, I will not stand for that and I will not partner with you, I will not amplify your voice அப்படின்னு சொல்ற பொறுப்பு வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதை வந்து நம்ம ரொம்ப முக்கியமா நம்ம அகைன் அதையும் காசு பின்னாடி ஃபாலோவர்ஸ் பின்னாடி நீங்க போறீங்கன்றது ஒண்ணு. பட் அப்ப வந்து நீங்க வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆயிடுறீங்க. அது வந்து ஒரு ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். மூணாவது எனக்கு ஒரு பெரிய வந்து ஒரு வருத்தம் என்னன்னா, இந்த நம்ம வந்து we are sexualizing young men and women in the media constantly. And then we're consuming that content. ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த சின்ன குழந்தைங்க சுட்டி டிவி அது இதுன்னு எல்லாமே இந்த டபுள் மீனிங் பேச்சுகளோ இல்ல அவங்க வந்து ஏஜ் இன்அப்ரோப்ரியேட்டா வந்து செக்ஷுவலா சாங்ஸ் பாட வைக்கிறதோ, இத வந்து எல்லாரும் ஆட்டம் அந்த மாதிரி ஏன் கன்சியூம் பண்றீங்க? ஏன் உங்களுக்கு கன்சியூமரா அந்த டிஆர்பி ஏன் ஏத்தி விடுறீங்க? ஆங்கரிங் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எழுதுறது கூட sometimes it feels too much of shaming. Very misogynistic and very shaming. இல்ல இட் இஸ் மிசோஜினிஸ்டிக். இல்ல எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் இப்ப எனக்கு தோணுது, இந்த ஆங்கர் நீங்க இவ்வளவு பெருசா இருக்கீங்க, இதுக்கு கூட நீங்க வந்து நோ சொல்லி யூ கேன் பி அ டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆங்கர் இல்லையா? அது ஏன் நீங்க பொறுத்துட்டு கிக்கி பிக்கின்னு சிரிச்சுட்டு ஏன் இப்படி பண்றீங்க? அதாவது ஏன்னா யூ ரெப்ரசென்ட் சம்படி ஆன் ஸ்கிரீன் which everybody thinks நீங்க வந்து அது வந்து நார்மலா கலாய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அண்டர்லைனா என்ன இருக்குன்னா ஃபேட் ஷேமிங், பாடி ஷேமிங், மிசோஜினி தான், இன்டர்னலைஸ்ட் பேட்ரியார்கி தான் அங்க வந்து நம்ம மீடியால பாக்குறோம். அந்த கான்டென்ட்டை நீங்க எல்லாரும் கன்சியூம் பண்றீங்க. நீங்க இன்ஃப்ளூயன்சராவே இருக்க வேண்டாம், இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு அக்கௌண்டே இருக்க வேண்டாம், பட் கன்சியூம் ரெஸ்பான்சிபிலி. நீங்க வந்து டிவில பாக்குறப்ப ஒரு 13-year-old ஹா ஹூ அப்படின்னு அந்த மாதிரி செக்ஷுவலா இது பண்றத எல்லாரும் கைத்தட்டி சிரிக்கிறாங்க, என்கரேஜ் பண்றாங்க. அது நீங்களும் பாக்குறீங்க, நீங்களும் என்ஜாய் பண்றீங்க. அப்போ உங்களோட லைன் எங்க இருக்கு? உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இதுதான் வந்து ஐ திங்க் மக்கள் எல்லாரும் வந்து யோசிக்கணும். ஐ திங்க் நீங்க வந்து ரெஸ்பான்சிபிளா மீடியாவை கன்சியூம் பண்ணுங்க அண்ட் கால் இட் அவுட், ரைட்? நீங்க வந்து எழுதி போடுங்க. எவ்ரி டைம் யூ see children being sexually portrayed on screen, which there is a lot of, okay, in every media in India, right, without complete responsibility illama unga responsibility enna avanga call out பண்ணுங்க, ஷேம் பண்ணிட்டு இருங்க. அந்த don't consume that content, right? Vote with your feet, vote with your remote. அந்த பவர் உங்ககிட்ட இருக்கே, அத கூட நம்ம எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன்றோமே இல்ல? அது மாதிரி சினிமால வந்து மிசாஜினியோ இல்ல சில்ட்ரனை வந்து செக்ஷுவலைஸ் பண்ணி இருக்கிற கான்டென்ட் கால் இட் அவுட், லைக் கால் இட் அவுட். டோன்ட் கன்சியூம் இட், டோன்ட் டவுன்லோட் இட், டோன்ட் பே ஃபார் இட். அதை காசு கொடுத்து சினிமால பாக்காதீங்க. அப்பதானே மாறும். அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கே, நம்ம எல்லாருக்கும் இருக்கே. அன்னைக்கு நம்ம சொன்னோம்ல சந்திரனா, கிளீன் பண்றதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு நம்மளுக்கு. The day this happened and we both were telling, நம்ம என்னதான் பேசினாலும் பேசிடலாம், களத்துல போய் இறங்கி கிளீன் பண்றதுக்கு நம்ம எல்லாருக்குமே வேலை இருக்கு. நம்மளுக்கு இங்க சோசியல் மீடியால இருக்கோமோ இல்லையோ ஏகப்பட்ட வேலை நம்ம வீட்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம சுத்தி நம்ம கிளீன் பண்ணாதான் உண்டு. இல்லன்னா நாளைக்கு ஐ திங்க் பார்க்ல இருக்கீங்க இல்ல வந்து தெருவுல போறீங்க, அப்ப வந்து யாரோட நடவடிக்கையோ சரியில்லை அப்படின்னா இது நம்ம குழந்தை இல்ல, நமக்கு ஏன் வந்தது, நம்ம கண்ணை மூடிட்டு போயிடலாம் அப்படின்னு நம்மளுக்கு வீட்டுல சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க வீட்டுல என்ன ராம ஆண்டான ராவண ஆண்டான, யூ கீப் யுவர் ஹெட் டவுன் அண்ட் you know go through it and don't get into controversy. This is what I was taught. இது எங்க அம்மா சொல்லுவாங்க, ஓட் போடுறதுக்கு கூட ராம ஆண்டான ராவண ஆண்டான, நீ ஓ வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு அப்படின்னு. அது வந்து அப்படி கிடையாது. நீங்க சைல்ட வந்து நீங்க சேஃப் கார்ட் பண்றது எல்லா என்டையர் சொசைட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ வென் யூ see something, say something. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எல்லாருக்கும் இருக்கு. அத வந்து நம்ம ஷேர் பண்ணோம்னா we are also a part of the problem. We are also abusers and there is no two ways about that. Not at all. I think all of us have an equal role and a very profound role to play and நிஜமாவே நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். நம்ம என்ன மாதிரி ஒரு ஜெனரேஷன், என்ன மாதிரி ஒரு இடம் விட்டுட்டு போறோம் அப்படிங்கிற வந்து என்விரான்மெண்ட் பேஸ்டாவும் சரி, as value systems, as systems, as organizations நம்ம என்ன மாதிரி ஒரு ஸ்பேஸ வந்து குழந்தைங்களுக்கு விட்டுட்டு போறோம். நான் இன்னைக்கு கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட, நல்லா கரைச்சு கொட்ட போறாங்க வரப்போற ஜெனரேஷன், நம்ம என்ன கொடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறதுக்கு. By nature we have spoiled it in so many ways. By value systems and beliefs also we are spoiling them. ஏதாவது ஒன்னாவது நியூட்ரிஷனும் ஸ்பாயில்டு தான். எந்த ஆங்கிள் நம்ம ஒழுங்கா குடுக்குறோம் அவங்களுக்கு, ஏதாவது ஒரு விஷயமாவது ஒழுங்கா எஜுகேஷன் குடுக்குறேன்ற லக்ஸூரியஸ் எஜுகேஷன் குடுக்குறேன்ற பேஸ்ல நம்ம ஆக்சுவலி எஜுகேஷன் குடுக்கல அவங்க கிட்ட. அவங்களுக்கு தேவையான விஷயமே வந்து கிடையாது. இன்னைக்கு கூட வந்து ஐ ஹேட் a client, அவங்க வந்து எனக்கு கல்யாணம்னா என்னன்னே தெரியாம கல்யாணத்துக்கு நல்லா ரோசி பிக்சர் காமிச்சிட்டு எனக்கு கல்யாணம் பண்ண வச்சுட்டாங்க.
If I don't know what to do, now the whole family is wanting me to have a baby and I don't have a baby. So நம்ம எந்த பேசிக் ஸ்கில்ஸே கொடுக்காம எல்லாமே பண்ணு அச்சீவ் பண்ணு. 10th மார்க் வாங்குற, 12th மார்க் வாங்குற, வேலை வாங்க, செட்டில் ஆயிடும், லைஃப் செட்டில் ஆயிடும். இதே இல்யூஷன்லயே வாழ்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம. ஐ திங்க் திஸ் ஹேஸ் டு பிரேக் அண்ட் திஸ் ஹேஸ் டு பி லைக் கான்ஸ்டன்ட். நான் what I am thinking is it's we have planned one conversation in our apartment. ஓபனா எல்லாரோட ஒபினியன்ஸ் வைக்கலாமே. இல்ல அது என்ன உள்ள நினைக்கிறீங்களா அது வெளியில வரட்டுமே. அது காஸ்டிஸா இருக்கா, ரிலீஜியஸா இருக்கா, என்ன தாட் ப்ராசஸ் இருக்கு, பரவாயில்ல, வாய் திறந்து பேச ஆரம்பிங்க. That's the first thing I told, like let's just talk. We are not wanting to talk. On that subject la two more things. WhatsApp University oda graduates, oh my god, like I think நிஜமா சொல்றேன், நம்ம வந்து எவ்வளவு மிசாஜினி வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல நம்ம மியூட் போட்டுட்டு வாய் மூடிட்டு இருக்கோம்ல, தயவு செய்து அதை பண்ணாதீங்க. நிறைய குரூப்ல இருந்து வெளில வந்தாச்சு. இது வந்து இல்ல, இது நான் வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச நான் இந்த முடிவுக்கு 6 மாசமா தான் வந்திருக்கேன்ல. என் லைஃப் எவ்வளவு பெட்டரா இருக்கு. அதனால ஈவன் நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் மியூட் போட்டுட்டு இது எனக்கு சம்பந்தம் இல்ல, நானும் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் தான். இல்ல நீங்க வந்து அந்த பெர்பெட்ரேட் இப்படி நீங்க காஸ்டிஸ்டா பேசாதீங்க, மிசாஜினிஸ்டிக்கா பேசாதீங்க அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல, தட் இஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு மென் அந்த ஹாஸ்டல் குரூப்ஸ் இருக்கும்ல, அதுல வந்து இந்த மிசாஜினி இந்த இவெண்ட பத்தி நடக்கிற கான்வர்சேஷன் வருது. அதுல இந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி சில பேர் மாறவே இல்லைன்ற மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து சீக்கிரம் பியூபர்ட்டி வந்துரும், அதனால அவங்களுக்கு எல்லாம் தெரியும், தே ஆஸ்க் ஃபார் இட் ரேஞ்சுக்கு ஒருத்தங்க பேசியிருக்காங்க. பட் எனக்கு என்ன ஒரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா, there were so many men who kind of called him out and called out the misogyny on it, and they're thinking about banning him from the group. My point is, எனக்கு அது ரொம்ப ஹார்ட் வந்து எனக்கு ஃபில் ஆகுது. ஏன்னா this is the work that we do, right? இதுதான் work. நீங்க உங்களுக்கு 10,000 பேர் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. உங்க ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க வந்து எஜுகேட் பண்ணீங்க, அவங்கள வந்து ஒரு 1% அவங்களோட வியூ பாயிண்ட் வந்து நீங்க தள்ளி மாத்தி வச்சீங்க அப்படின்னா, I think that job is done there, right? அது வந்து and இன்னொன்னு என்னன்னா, don't make it about men versus women. ஏன்னா equal number of men have been abused in barber shops, in public transport, with a close family member. இது வந்து rampant-ஆ வந்து பாய்ஸ்க்கும் நடந்திருக்கு. should not make this us versus them, ஆம்பளைங்க versus பொம்பளைங்க அப்படின்றது இல்ல இது. yes, there is a gender inequality, but in this case a child is a child, இல்லையா? so I think we should ஆம்பளை பிறந்தா சேஃப் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த வேர்ல்ட் எல்லாம் எப்பயோ என்னைக்குமே இருந்திருக்கான்னு தெரியல, பட் ஃபார் இட் இஸ் நாட் சேஃப் ஃபார் பாய் சில்ட்ரன் ஐதர். சோ ஒன் லாஸ்ட் क्वेश्चन, சங்கீதா அக்கா, இந்த விஷயம் 2 வாரமா நடக்குது. லைக் me being a therapist, you being a therapist, we have had clients literally coming and talking, and I've also had people who say, எனக்கு பேச வேணாம், எனக்கு பயமா இருக்கு, எனக்கு தெரியல என்ன பேசணும்னு, எனக்கு என்ன பேசணும் தெரியல, இது நடக்க கூடாது, ஆனா எனக்கு என்ன பேசணும் தெரியல. அவங்களுக்குள்ள இருக்கிற பாடியில இருக்கிற ட்ராமா எல்லாம் ட்ரிகர் ஆயிருக்கு. சோ இப்ப வந்து உடனே வந்து எல்லாரும் தெரப்பி போக முடியாது. பிகாஸ் அதுக்கு ஒரு பாடி காலிங்னு ஒன்னு இருக்கு. பாடி வில் டெல் யூ when it is ready to have the therapy and all the session. So what do you want to tell to those people? I just for 1 week back I just put like, it's okay, hold on, you need to be ready and then it will happen. So Sangeeta Akka, you can tell what do you want to tell those people. I think it is difficult for everybody. அது அதாவது உங்களுக்கே அது வந்து நடந்திருக்கலாம், இல்லனா இவங்க சொன்ன மாதிரி தான். அதாவது you have had front row seats to somebody else's trauma, or it is in the air. அதாவது the threat that it could happen to you லியே வாழ்க்கை ஃபுல்லா வளர்ந்திருக்கீங்கன்னா அதுவும் ட்ராமா தான். therefore இந்த whole இந்த 2 வாரமா almost every therapy sessionல we have talked about this first, because it comes up, because it's too difficult, right? And people have had to. so ஒரு 3 விஷயம் சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லாராலையும் therapy, again this is privilege இல்ல therapy. I am very acutely aware that அந்த தெரப்பிக்குமே ஒரு பிரிவிலேஜ், ஒரு அளவுக்கு காசு இருக்கிறப்ப தேவைப்படுது. நம்ம அதையும் எக்ஸ்க்ளூசிவ் ஆக்கிட்டோம்ல. அது நானும் பார்ட் ஆஃப் தட் ப்ராப்ளம் தான். ஐ எம் கான்ஸ்டன்ட்லி திங்கிங் அபவுட் ஹவு டு மேக் தெரப்பி மோர் ஆக்சசிபிள் டு மோர் பீப்புள். So that is one of the things that's keeping me up at night. நம்ம இவ்ளோ பேசுறோமே, நம்ம இத வந்து மோர் ஆக்சசிபிளா எப்படி ஆக்கலாம்ன்றது பத்தி தாட்ஸ் போயிட்டே இருக்கு. But that's a different issue. இன்னைக்கு தேதியில நானும் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் தான் in terms of
there is a certain amount of money that people need to access therapy. So நான் அதுக்கு வந்து 3 விஷயம் சொல்றேன். ஒண்ணு வந்து சோஷியல் மீடியா ரொம்ப ட்ரிகரிங்கா தாங்க இருக்கு. சோ அந்த மாதிரி ட்ரிகரிங்கா இருக்கிறப்ப feel free to mute me, feel free to mute everybody who's talking about it. Yeah, if me you too. had too much, Me too. listen to your body, take a social media break, feel free to unfollow me temporarily or mute me or what, and everybody who's doing this, because it is bloody hard stuff. It is triggering, right? It is triggering. Anala one first solven, take care of yourself. Go off of social media if you need to. TV turn off பண்ணுங்க if you need to. உங்க mental health தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு முக்கியமான டிப் நான் வந்து சொல்லுவேன். Second tip is, I think, hold yourself in a lot of tenderness. Okay, ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு செக்ஷுவல் அபியூஸ் நடந்திருக்கு அப்படின்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் PTSDன்னு சொல்லுவாங்க. அதாவது மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் வந்து சின்ன வயசுல இந்த மாதிரி வயலேஷன்ஸ் நடக்கிறப்ப பாடியில அது ரொம்ப டீப்பா வந்து ஸ்டோர் ஆகுது. அண்ட் அது தட் ஃபார்ம்ஸ் யுவர் வேர்ல்ட் வியூ ஃப்ரம் விச் யூ see the entire world. நீங்க அடல்ட்டா இருப்ப கூட, ஸோ அடல்ட்டா ஆனப்புறமும் நம்ம பாடிஸ்ல அதோட ட்ராமாவோ அதோட இம்பாக்டோ இருக்கு. அண்ட் ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு ட்ரிகர்ட் ஸ்டேட்ல இருந்து இன்னைக்கு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க as adultsனா கூட, hold yourself with a lot of tenderness, because that was not right. What happened to you was not right, and it was not your fault. It was no matter what anybody else told you, it was not your fault. உங்களை ப்ரொடெக்ட் நீங்க வல்னரபிளா இருக்கிறப்ப உங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது அந்த சொசைட்டியோட ஃபால்ட், and அந்த சொசைட்டி கலெக்டிவ் சொசைட்டி has failed you, and it is not your fault, and you could not have done anything better. Okay, you could not have done. இது வந்து ஒரு டீச்சபிள் மொமெண்ட் கிடையாது, ரைட்? நான் இதேதான் எல்லாத்தையும் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து குழந்தைங்க பேசுறாங்கன்னா, don't turn it into a teachable moment at that point. ஏன்னா இதுல இருந்து நம்ம என்ன லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மொமெண்ட் அது இல்ல, ரைட்? The thing is, something grave and big has happened to that child, and that is the only thing that matters at that point in time, right? நீ இன்னும் இப்படி நடந்திருக்கலாம், நீ இன்னும் சேஃபா இருந்திருக்கணும், நீ அப்படி பண்ணிருக்கணும், இப்படி பண்ணிருக்கணும். Don't do that. That invalidates the child's lived experience, right? And even as an adult, right? So அதனால அதுக்காக அதை நீங்க உள்வாங்கிட்டே இருந்தீங்கன்னா probably நீங்க ரெண்டு விஷயம் நினைக்கிறீங்க. ஒன்னு வந்து somehow that you asked for it and it's your fault. Second thing, நீங்க தான் இன்னும் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் வந்து ரெண்டுமே பொய்ன்னு சொல்றேன். அது ஒண்ணு, I mean, if this is therapy, if it helps people therapeutically, I think these are the 3 things that I want to tell. Thank you both of you. I know you've been on a marathon of lives. ஒரே டாபிக் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆராய்ஞ்சு பேசி நம்மளுக்கும் ஒரு பாஸ் கிடைக்குமா? பட் தென் யூ பீயிங் அன் இன்ஃப்ளூயன்சர், யூ பீயிங் தட் ரெஸ்பான்சிபிள் இன் யூ, லைக் இல்ல இப்ப இது பேசிதான் ஆகணும் அப்படிங்கறதுனால நான் கான்சியஸா பிரேக் எடுத்தேன். இத பத்தி பேசக்கூடாது, இத பத்தி எந்த போஸ்ட் போடக்கூடாதுன்னு நான் கான்சியஸா பிரேக் எடுத்தேன். பிகாஸ் டெஃபினெட்லி ட்ரிகர்ட் மை பர்சனல் ட்ராமா அண்ட் ஐ செட் ஐ நீட் தட் ஸ்பேஸ் அப்படின்னு. பட் நீங்க உங்க லைஃப்ல என்ன கோ த்ரூ பண்ணிருக்கீங்களோ இல்லையோ, பட் தென் யூ வேர் ஏபிள் டு ஹோல்ட் அப் யுவர் செல்ஃப் அண்ட் டாக் அபவுட் இட் இன் டீடைல், டைசெக்ட் பண்ணி எல்லாம் பேசுறீங்க. குடோஸ் டு போத் ஆஃப் யூ. அண்ட் I would definitely say people who are going through something, please connect with Sangeeta. She would be the best person. She would for one-on-one, or she does workshops that are connected to all this, and it is going to be really helpful. And any volunteers who can work on the ground with Sandhyan, you can connect with him. He can help you out in something that you want to contribute. Maybe connect with him. Aware India, Sandhyan Tilagavati. I'm going to tag both of you on this. Please keep doing whatever you're doing, because you both are here for a reason, and it cannot be better than this. It's time we clean this place, and we are going to do this together. That's it. We are going to do this together. Thank you, Ila. Thank you, Sandhyan. Yeah. I think you both are doing a great job. எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு to see that இவ்ளோ நடக்குது இல்ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான், நம்மலாம் சின்ன வயசுல இருந்தப்ப இதெல்லாம் இருந்துதான் கூட தெரியல. பட் I think இப்ப அது இருக்கு. And so I think both of you doing an awesome job. Keep doing what you're doing. So thank you so much, both of you, especially Nisha for arranging this. The need of the awareness சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறது. But this is the moment that we are திருப்பி நாம reinforce பண்றது என்னன்னா, இதெல்லாம் பேசணும், இது கண்டிப்பா பேசி ஆகணும் அப்படிங்கிற விஷயம். ஸோ அது வந்து யாருக்கோ ஒருத்தங்களுக்கு it will help them.
to break that stigma and talk about it so that the understanding இன்னும் ஜாஸ்தியா ஆகும். And I generally like commit for sessions basically when I have that mental space to learn. So more than நான் சொல்றதை தாண்டி எனக்கு எப்போ வந்து நான் கூட இருக்கவங்களோட லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனோ அப்போ I voluntarily choose. So I see that as a learning space for me, especially from like உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து சொல்றப்ப the pain of a mother, like clients என்னெல்லாம் go through பண்றாங்க, and especially talking about therapies. So அந்த மாதிரி தான் we evolve those things and we try to put it on field. So field ஒர்க் பண்றப்ப இந்த மாதிரியான experiences will connect us. So thanks to you both for doing that. So amazing job. நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், நிறைய experiences that we share together. Yeah. So it's Yeah, an definitely. And anything I think we can do to help the great work that you're doing in the field with regards to providing safe therapeutic spaces for children as well as families that Yes. have gone through this. I think Yes. more than happy to do Both that. of us, More yeah. than happy to do Anytime. that. Yeah. Like anything that we can contribute, we would be happy to in some way that we can do. Yeah. All the best, both of you. Keep doing, keep rocking as always. Thank you guys, whoever joined for this live and gave your time, all the space matters. Please share. Harita's here. Let this Hi, Harita. message. Hi, Haritaka. Let this message get spread because I feel we have touched different dimensions of this, which is not being talked. So let this message get spread more. Yeah. Thank you. Thank you, everybody. Thank you. Bye. 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 Thank you. Bye.